கஷ்டப்பட்டு பாப்ப வச்சிருக்கேன். எங்க சேர்த்து வச்சிருக்கேன்? ஒரு பணக்காரங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். நீ சொன்னியே பணக்காரன்லாம் நேர்மை இல்லாதவன். அந்த மனுஷ பாப்பா திருப்பி வாங்கிக்க போறேன்னு என்ன விரட்டிட்டே இருக்கான். ஏண்டா பணத்தை கொடுத்தே ரசீதாவது வாங்கி வச்சிருக்கியா? தேவையில்லை. அந்த மனுஷன் நாணயத்துல பத்திரமாத்து தங்கம். இந்த பணத்தை திருப்பி வாங்கிடு. உடனே இந்த பணத்தை நான் முதலாளி கிட்ட கொண்டு போய் கொடுத்துறேன். ரங்கா, நீ நல்லவனா மாறணுங்கிறதுக்காக அந்த 10,000 ரூபாய் இப்பே வாங்கிட்டு வரப்பா. நம்ம சோம வந்திருக்கான். யார் சோமு? உங்ககிட்ட பணம் கொடுத்து வச்சிருக்காங்க. ஏயா ஒருவேளை கொடுத்த பணத்தை கேட்க வந்திருப்பானோ? தப்பாவே நினைக்கிறீங்களே. மேல நமக்கு ஏன் அவன் பணம் கொடுக்க கூடாது? அப்படி இருக்குமோ? கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. வாங்க வாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம், உட்காரு. சௌக்கியமா இருக்குங்க. என்ன விஷயம்? பணம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். எந்த பணம் தம்பி? நான் உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் அந்த பணங்க. எங்கிட்ட கொடுத்து வச்சிரு? சொல்லுது என்ன புரியல. ஏன் தம்பி, யாருக்கிட்ட கொடுத்தீங்க? எப்ப கொடுத்தீங்க? இவர்கிட்ட தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பல தடவை கொடுத்திருக்கேன். அதுக்கு ஆதாரம் இருக்கா? அவர் இல்லைன்னு சொன்னாதானே ஆதாரம் ஒண்ணும். இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? அப்படி எல்லாம் நீங்க பணம் கொடுக்கவும் இல்ல, நான் உங்ககிட்ட வாங்கவும் இல்ல. போயிட்டு வா போயிட்டு வா. ஐயா தெரியாது, போயிட்டு வா. ஐயா, நான் வயிற்றுக்கு கூட சாப்பிடாம 1 ரூபா 2 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்து வந்தேன். என் வயிற்றுல அடிச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிடாதீங்க. இப்ப போலீஸை கூப்பிடுவா. போலீஸா? போலீஸா? மிஸ்டர் சோமு, நீங்க அவரை அடிச்சீங்களா? ஐயா, படாத பாடுபட்டு சம்பாதிச்ச 10,000 ரூபாய் பணத்தை இவர்கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தேன். வழக்கு அதில்ல, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க அவரை அடிச்சீங்களா? அடிச்சேன். ஒருவரை வீடேறி அடித்த குற்றத்திற்காக சென்னை சிட்டி போலீஸ் சட்டம் 75 படி 100 ரூபாய் ஆதமும் கட்டத் தவறினார் 1 வாரம் சிறை தண்டனையும் அளித்து தீர்ப்பு கூறுகிறார். அபராதம் கட்டுறீங்களா இல்ல ஜெயிலுக்கு போறீங்களா? அவருக்காக நான் கட்டுறேன் சார். நீங்க போய் கஜானாவில கட்டி சலான கொண்டோம். இருந்திருக்காரு. ரங்கா, இந்த உலகத்தை நீ நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க. எனக்கு இப்பதான் புரியுது. என்னடா புரிஞ்சுக்கிட்ட? நல்லதுக்கு காலம் இல்லை.
நல்லா இருக்கீங்களா? சரி, இவ்வளவு அன்பா கேட்கிறேன். என்ன தெரியல? நான் தான் பஞ்சாட்சரம், பக்கத்து வீடு. ஏ பஞ்சு, நீயாடா? எப்படா இருக்க? எங்கடா போயிருந்த இவ்வளவு நாளா? நான் சிங்கப்பூர் போயிட்டேன் தாத்தா. அங்க போய் எப்படியோ கஷ்டப்பட்டு முன்னேறிட்டேன். ஆமா, அம்மா எங்க தாத்தா? சிங்கப்பூர்ல இருந்து எத்தனையோ லெட்டர் போட்டேன், பதிலே எழுதல. இப்ப கூட நிறைய சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கப்பல் இடிக்க வாங்க லெட்டர் போட்டேன், யாருமே வரல. எங்க தாத்தா போனாங்க? ஐயோ, நான் மஞ்சள் போயிட்டேனே. நீ நான் கணக்கு புஸ்தகத்துக்கு ஒரு ரூபாய் கொண்டு வரலன்னா வாத்தியார் என்ன வெளியே அனுப்பிச்சிருவாங்களே. அண்ணா, நீ தங்கச்சியை கூட்டிட்டு பள்ளி கொடுத்து போ. நான் அம்மாட்ட போய் ரூபாய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தா. பள்ளிக்கூடம் போகாம இங்க என்ன பண்ற? நான் கணக்கு புஸ்தகம் இல்லாம பள்ளிக்கு போக மாட்டேன். வாத்தியார் என்ன ஒழிப்பாரு. இப்ப எங்கடா போவேன்? 1 ரூபாய்க்கு வேலை முடிஞ்சாதானே கூலி கொடுப்பாங்க சாயங்காலமா. ஏன் போய் மீன் எடுக்கிறீங்க? முதலாளி ஆளுங்க தானே நீங்க, அவரே போய் பணம் கேட்கறது. இருக்கட்டும், பணம் கை மாறி. 1 ரூபாய் கொடுங்கய்யா, சாயங்காலம் கூலியில பிடிச்சுக்கங்க. இந்தாமா, உன் பணம் நான் தரமாட்டேன். முதலாளி இந்த குடிச்சல் இருக்காரு, வேணும்னா அவரே போய் பணங்கள் போ. அம்மா, நீ சீக்கிரம் வாம்மா, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். தாயம்மாவா? வா வா, உனக்கு 1100. உன்னைத்தான் நினைச்சுக்கிட்டே நீ ஏன் வந்துட்ட? ஐயா, பிள்ளைக்கு புத்தகம் வாங்கணும், 1 ரூபாய் கொடுக்க சொல்லுங்க, கூலியில பிடிச்சுங்க ஐயா. 1 ரூபாய் என்ன, எவ்வளவு வேணாலும் தர்றேன். உனக்கு இல்லாத பணமா? ஐயா, கதை தப்பப்படுறீங்க. எல்லாம் உனக்காகத்தான். யாராவது பார்த்துட்டா உன்னை கேவலமா நினைக்க கூடாது பாரு, அதுக்குத்தான். நீ என்ன சொன்னாலும் இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். வேற எவ்வளவு நாளாக கண்டு வச்சிருக்க தெரியுமா? விவரம் தெரிஞ்சு நீயே இப்படி அழுதீங்கன்னா உன் பிள்ளைகளுக்கு யார் ஆறுதல் சொல்றது? இந்த ஊர்ல நாங்கள்லாம் இருக்கும் போது அப்படி ஒரு தப்பு நடக்க விட மாட்டோம்மா. அவன் உண்மையும் ஒண்ணு செய்திட முடியாது, உன் பிள்ளை பஞ்சுவையும் கை வச்சிட முடியாது. உன் தம்பியை வெளியே வர சொல்றான். தம்பி காலையில போனவன் இன்னும் வரவே இல்லைங்க. பொய் சொல்லாதடா. கல்யாணி, உங்க அண்ணன் உள்ள இருக்கானா? இன்னும் வரவே இல்லைங்க. வராம எங்க போக போறான்? வரட்டும், பேசிக்கிறேன். பொடி பையன், என்ன திமிர் அவனுக்கு? எங்க முதலாளி மண்டையை உடைச்சிட்டு சாரு கிடக்கிறாரு, சும்மா விட்டுருவோமா? தாத்தா, இப்ப அந்த பாதி எங்க இருக்கான்? அவன் எப்படிப்பா இருப்பான்? அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் துடியா துடிச்சு செத்தான். பஞ்சு, அந்த பொல்லாதவன் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டாம்னு அப்பவே உங்க அம்மா ஊரை விட்டு அடுத்த கிராமத்துக்கு போயிட்டான். அடிக்கு ஒரு தடவை வந்து என் பிள்ளை வந்தானு கேட்பான். ஆனா இப்ப 5 வருஷமா அது கூட இல்லை. ஒருவேளை உன் அண்ணன் சோமருக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சு அங்கேயே போயிட்டாங்களோ என்னமோ. தம்பி, அங்க இருந்த கேளு. என்ன என்ன பொண்ணா? பொண்ணா? உண்டாக்கிப்பா. ஆமா, புது கல்யாணமா? அவளுக்கு. எனக்கு இது 3வது கல்யாணம். தேவைதானா? ஆமா, ஐயா எங்க தேனியில கிளம்பிட்டீங்களா? ஆமா, இடம் எங்கேயோ மெட்ராஸுக்கு போய் அப்படியே தோலை படம் பார்த்துட்டு பூக்காரி ஹோட்டல்ல போய் பிரியாணியை சாப்பிட்டுட்டு ராத்திரி ரயிலுக்கு திரும்பலாங்கிற உத்தேசம். பூக்காரி வண்டி ரொம்ப ஆடுதுல்ல? பழைய வண்டி. ஆமாங்க, பட்டணத்துல ஏறுங்க பூக்காரி ஹோட்டலு. தம்பிக்கு எந்த ஊரு? பட்டணம் தான். மெட்ராஸா? உனக்கு வெக்கமா இல்ல? அண்ணா சாலையில கருணாநிதி சிலை இருக்க தெரியுமா? தெரியும். அதுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. அது என்ன ஹோட்டல்? அடே, அதான் அது பேர் புகாரி ஹோட்டல். அது என்ன இளவோ
நேரத்துல வர்றவனும் போறவனும் அதை வாங்கிக்கிறவன். எனக்கு என்னமோ அந்த பூக்காரி ஹோட்டல்னு சொல்றதா சொல்லவும் இருக்கு. ஆமா ஐயா, நாம தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறோம். இவங்க ஒண்ணும் பேசலையா? பேச மாட்டாங்களா? பேசணுமா? பேசிட்டு பொறுக்கி புறம்போக்கு கழுத மூஞ்ச பாரு. ஆளுதான் வளர்ந்துருக்கேன், இன்னும் அரைக்கா கட்ட வண்டி இறங்குறதுக்குள்ள வாங்கி கட்டிக்கணும். துப்பு கட்ட வரலாம். ஐயா, ஆத்தா படிச்ச மாதிரி தெரியுது. அதெல்லாம் முள்ளு மேல உட்காந்து வர மாதிரி வர்றான். இதுக்கு ஒரு சீட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வர மாதிரி வர தூக்கில முடியா? கால் இடிக்கல, உள்ள தள்ளு. பண்ணிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸே வந்திருப்பேன். ஆனா டிக்கெட் கிடைக்கல. இது என் கண் பார்வையே இருக்கணுங்கிறதுக்காக தான் இதுக்கு சேர்த்து நான் ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கேன். அப்ப உங்க கையில 2 டிக்கெட் இருக்கா? பயம் இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன கதையா? இதுக்கு ஒரு டிக்கெட்டா? பணம் நிறைய இருக்கு. பணம் இல்ல, நிறைய பொருள் இருக்கு. அவ்வளவும் சிங்கப்பூர்ல வாங்கினது. அப்படியெல்லாம் பெருசா பொருள் பெருசா ஒண்ணு இல்ல, 25,000 ரூபாய்க்கு இருக்கு. இல்ல கதையா இருக்கு. இதுக்குள்ள 25,000 ரூபாய்க்கு இருக்கு. சரி, பாக்கலாமா? பாக்கலாமா? காட்டு. பாத்தீங்களா? டிரான்சிஸ்டர் என்ன விலை இருக்கும்? 3000 ரூபாய் இருக்கும். கேமரா 2500 ரூபாய். அது லேடிஸ் வாட்ச் 1500 ரூபாய். இந்த ஒரு வாட்ச் இருக்கேன். இது ரோலெக்ஸ் 10,000 ரூபாய். 10,000 மணிதானே காட்டுது. அவ்வளவு தங்கமாச்சே. ஆமா, இது வியாபாரத்துக்கு இல்ல, என் சொந்த உபயோகத்துல. இவ்வளவு முறை இருக்கா? இது என் அண்ணனுக்கு, இதெல்லாம் என் தங்கச்சிக்கு அம்மாவுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். சரியான ஆளியா நீ. திருடங்கிட்ட போய் அவனா வாட்ச் வேலையை சொல்லிட்டு இருப்பானா? அவன் திருடாம என்ன செய்வான்? வண்டி புறப்படுதியா? கிளம்பு கிளம்பு. வண்டியை நிப்பாட்ட போறிய வாட்ச திருட்டு போனாங்க. ரயில்வேக்காரன் பாக்கலையப்பா. 250 ரூபா கொடும்பா, அப்புறம் ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடும்பா. அவன் வாட்சியை கண்டுபிடிச்சாதான் வாட்சி எங்க கிடைக்கும்? நீ கட்டின ரூபாய் 250 திரும்ப கிடைக்கும். இத நீ வண்டியை நிப்பாட்டாமையே ரிப்போர்ட் எழுதி கொடுக்கலாமே அடுத்த ஸ்டேஷன்ல. பெருமாள் அதை கொடுக்குமா அனுமா இருக்க மாதிரி நான் தட்டிட்டு வந்து வாட்டை நீ தட்டிட்டு போலான்னு பாக்குறியா? இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம். கையெடுறா. என் பங்கெடு. எட்ரா கைய. பங்கெடு. கையெடு. இந்தா 10,000 ரூபாய் வாச்சுப்பா. என்ன ஒரு எடுத்த வாடி தர்றேன். இந்தா. தேங்க்ஸ். மார்வாடி கடையில வச்சாவது 5,000 ரூபாய் கொடு. வட்டி யார் கட்டுறது? வாங்கிட்டு சொந்தக்காரன் கட்டுவான். வா. இங்கே இருக்க என்ன விஷயம்? சார், உங்களுக்கு காரோட தெரியுமா? தெரியுமே. ஏன்? வேற கார்ல எங்க முதலாளியம்மா மெட்ராஸ் போயிட்டாங்க. இப்ப இந்த காரு மெட்ராஸுக்கு போகணும். அப்படியா? நானும் மெட்ராஸ் தான் போறேன். காரை நானே ஓட்டு வரேன். அப்ப வாங்க போகலாம். வாங்க போகலாம். ஐயோ, அடே ரேகா, காத்துறட காத்துறட விடாதீங்க. வாங்கடே வாங்க. ஐயோ, போங்கடே சீக்கிரம் சீக்கிரம் போ. விடாதீங்க. அடி அடி, அன்னைக்கு சுஷ்மா காரை திருநது இவனாத்தான் இருக்கும். ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கும். அதான் நம்ம மடியிலேயே கை வைக்க வந்திருக்காரு. நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க? இந்த பையன் அம்மா, நான் திருட இல்லம்மா. இந்தியாவுக்கே நான் இப்பதான் வந்திருக்கேன். சிங்கப்பூர் எனக்கு ஊரு. சிங்கப்பூர் திருட தூக்கி கார்ல போடு. அச்சோ, கனிதாவும் ஐயாவும்
எங்க அம்மா படத்துக்கு ஒண்ணும் ஆகல. ஏண்டி என்ன அடிச்ச? ஒப்பனுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை என்ற குறைய தீர்த்து வச்சிருப்பட்டிருக்கு. காலேஜ் பெண்கள் தற்காப்புக்காக கராத்தை கத்துக்கிற தப்பு இல்லை. ஆனா உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. பரவாயில்லையே, பெண்கள் உடனே சமாதானம் கூட ஆயிடுறீங்களா? அப்படின்னா சண்டை போட்டுக்கலாம். மெட்ராஸ்ல உங்க வீட்டுக்கு போன் பண்ணேன். போன யாருமே எடுக்கல. உங்க அப்பா எங்க? இங்கதான் வந்திருக்காரு சார். இங்கதான் வந்திருக்கானா? ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம இப்ப எங்க இருக்கா? ஏதோ முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காரு. 2:30 ரெடியாகி வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. என்ன பாக்குறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை? பாருங்க, எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி உடனே வந்து என்ன பார்க்க சொல்லு. வணக்கம். பாப்பா துறக்கண்டு வா. எப்பா இந்த ஊருக்கு வந்தவன் எனக்கு ஒரு போன் பண்ணக்கூடாது? மன்னிக்கிறியா, 2 நாளா என்னமோ ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி பேங்க் எல்லாம் மூடிட்டாங்க. வியாபாரமே செய்ய முடியல. அந்த விஷயமா அரைஞ்சிட்டு இருந்தேன். இல்லைன்னா உங்களை பார்த்திருப்பேன். அதே ஸ்ட்ரைக்ல தான் நானும் என் மண்டையை போட்டு உடைச்சிருக்கேன். இத பாரு. என்ன இந்த நிலைக்கு ஆளாக்கின என் அப்பா முருகனுக்கு எனக்கு காணிக்க. வருஷப்பிறப்பு அன்னைக்கு கோவில்ல கும்பாபிஷேகம். அன்னைக்கே என்னுடைய தெய்வத்து தலையில இதை சூட்ட போறேன். எப்படி இருக்கு ஐயா? சொல்லணுமா? உங்களாட்ட பெரிய மனசு படைச்சவங்களாலதான் இது மாதிரி காரியம் எல்லாம் செய்ய முடியும். இதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? ஐயா 40 லட்சம் ரூபாய் இருக்குங்களா? 50 லட்சம் ரூபாய்க்கு மேல பெறும். இதுல இருக்கிற பல கற்கள் லட்சம் ரூபாய் பெறும். எஸ், டிக்கெட் ரெடி. ஈவினிங் பிளைட்ல கல்கட்டா போயிட்டீங்கன்னா இம்மீடியட்டா லிங்க் பிளைட் ரெடியா இருக்கும். உடனே நீங்க பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. எஸ் சார். ஏங்க வெளியூர் பயணமா? வெளிநாட்டு பயணம். பிறகு ஹாங்காங் இருக்கிற நம்ம பிரான்ச்ல ஒரு தவறு நடந்துச்சு. அதனால நம்ம மேனேஜரை போலீசார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. உடனே நாங்க போக வேண்டியிருக்கு. அதுக்காக இன்னைக்கு வர சொன்னேன். நான் திரும்ப வர வரைக்கும் இந்த பொருளை பத்திரமா பார்க்கணும். ஐயா, உங்ககிட்ட சாதாரணமா வேலை செஞ்சு உங்க உதவியால நான் மனுஷனானவன். இதுல எவ்வளவு சிரமம் இருந்தாலும் நீங்க ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும் போது நான் தட்டி கழிக்க முடியுமா? பத்திரமா பாத்துக்கிறேன். தேங்க்யூ. இதுல உனக்கு ஒரு சிரமமும் இல்லை. ஸ்ட்ரைக் முடிஞ்ச உடனே உன்னுடைய பேங்க் லாக்கர்ல இதை வச்சது பயமே இல்லை. நீங்க எப்ப சார் ஹாங்காங்ல இருந்து திரும்புவீங்க? ஹாங்காங் பிசினஸ் ஒழுங்குபடுத்திட்டு தான் நான் வரணும். ஆனா எப்படியும் வருஷப்பிறப்புக்கு முதல் நாள் வந்துடுவேன். என்ன கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் இருந்தாலுமே. இனிமே நான் நிம்மதியா போயிட்டு வருவேன். என்ன பொறுத்த மட்டும் பேங்கை விட நாணயமான ஒரு இடம் உண்டுன்னா துறக்கண்டு. டிரைவர், என்னையாச்சு? மெக்கானிக் வராம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. என்னையா காரணி மெயின்டைன் பண்றது? மாசத்துக்கு 15 நாள் ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் விட்டுற. அவசரத்துக்கு உபயோகப்பட மாட்டேங்குது ஐயா. இந்த பணம் காரை ரிப்பேர் பண்ணி மெட்ராஸ்க்கு எடுத்துட்டு வா. சரிங்க ரேகா, ஏதோ வண்டி வருது, அதை புடிச்சு போயிடலாமாமா? வா. நிக்கிறீ, உனக்கு அறிவு இருக்கா? இல்ல சார், இடம் இல்ல. இடம் இல்லையா? இந்த பஸ் என்ன வேற பருவ பொண்ணை வச்சுக்கிட்டு பருதாம நடுக்காட்டுல நின்றுட்டு இருக்கிற இடம் இல்ல நான் சொல்ல. ஏறுமா சார். சார், ஓவர்லோடு பிடிச்சா வேலை போயிடும். நவரியா நவுது தொலையா? நவரியா நவரியா போய் அர்ஜென்ட் போயா? நான் எழுதுறியா? எழுதுறி எழுதுறி. வாயா வாயா போய் உட்காருமா. உட்காருமா.
பஸ் வர சத்தம் கேட்குது. அந்த பஸ் தான் நினைக்கிறேன். கரெக்ட். மணி 1 ஆகுது. அதே பஸ் தான். வண்டி எடு. நம்மள விட்டுருங்க. எனக்கு இந்த சைக்கிள்ல இருக்கிற பூட்டு டைனமா இப்படி திருடித்தான் பார்க்கணும். இந்த பஸ்ல எல்லாம் முடியாது. நான் என்ன வெளியில நிக்கிறேன். நீங்க பொட்டி தூக்கி போடுங்க. நான் எடுத்துட்டு ஓடிடுறேன். வண்டி ஏறா முட்டாள். இந்த பஸ்ல தான் 25 லட்சம் ரூபாய் பிளாக் பண்ணிய ஒருத்தன் பெட்டியில கொண்டு வர்றான். கரெக்ட். அதோட நம்ம 3 பேரும் பெரிய பணக்காரர் எல்லாம் வண்டி எடுத்து இதை விட 10 லாட்டரி டிக்கெட் வாங்கி வச்சுக்கலாம். முகமூடி போட்டுக்க. யாரு யாரா நீ? ஐயோ காக்கி கட்ட போட்டா யாருன்னு எனக்கு கேக்குறா? சத்தம் போட்டீங்க சுட்டு புடிச்சிடுவாமா. டிரைவர் ஜீப்பை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இரு. ஏய் பஸ் எங்க போகுது? எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. மெயின் ரோட்ல இருந்து 15 மைல் தள்ளி நடு காட்டுக்குள்ள வந்திருக்கோம். நீங்க என்னதான் கத்துனாலும் கதறினாலும் என்னன்னு கேட்க எந்த நாதியும் கிடையாது. ஒழுங்கா கையிலையும் காதலையும் போட்டிருக்கிறத மரியாதையா கழட்டி கொடுங்க. ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் எல்லாருடைய உயிருக்கு ஆபத்து. கழட்டு கழட்டு. தாலி கயிறை தவிர தங்கத்தெல்லாம் கழட்டு. மை சன், நீ தைரியசாலிதான். அதுக்காக எல்லா உயிர்களையும் பலி கொடுக்க முடியுமா? போன பொருட்கள் திரும்பி வர்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. ஆனா உயிர்கள் அப்படி இல்லை. கர்த்தரை நம்பு. கமான் விக்ரம். காதில் இருக்கிறதே கழட்டு. அதையும் கழட்டு. வச்சிருக்கிற பொட்டி எங்க? 25 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிற பொட்டி எங்க? எங்க இருக்கு? இந்த இருக்கு. மாட்டிக்கிச்சு. பொட்டி மாட்டிக்கிச்சு. என் நாளையும் போயிடுச்சுமா. முதலாளி என்ன நம்பி கொடுத்த பொருள் பறி போயிடுச்சுமா. கவலைப்படாதீங்கப்பா. என் உயிரை கொடுத்தாவது அந்த திருடன்களை கண்டுபிடிக்கிறேன். உங்க நாணயத்தை நான் காப்பாத்துறேன்ப்பா. நீ உயிரை கொடுக்க வேண்டாமா? இவன் உயிரை நீ காப்பாத்துமா. இவனுக்கு தெரியும் அந்த திருட யாருன்னு. இவனை வச்சு அவனுங்களை கண்டுபிடிச்சு ஏன் நாணயத்தை நீ காப்பாத்துவியாமா? நிச்சயம் காப்பாத்துறேன்ப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. யாராவது கூட்டிட்டு வர. வேண்டாமா, வேண்டாம். இந்த நிலையில என்ன விட்டுட்டு போயிடாதம்மா. என்ன விட்டுட்டு போயிடாத. முதலாளி வெளிநாட்டில இருந்து வந்ததும் இந்த பொருளை
அவருக்கு கொடுத்த மாதிரியே திருப்பி கொடுத்துடணுமா? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா முதலாளிக்கு மட்டுமல்ல யாருக்குமே தெரிய வேண்டாமா? பேங்கை விட நாணயமானவன் என்ன நம்புனாருமா? அந்த நம்பிக்கையே சதுரடிச்சிடாதம்மா, சதுரடிச்சிடாத. என்ன ஆச்சு? ஐயா, இவருக்கு கையில குண்டடிப்பட்டு மயக்கமா இருக்காரு. இவரை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் உதவி பண்றீங்களா? அப்படியா? எங்க அடிபட்டு இருக்கு? எப்படி இருக்கு? இப்படி வாமா, உள்ள போய் சீக்கிரமா வெந்நீர் போடமா. நான் காட்டுக்கு போய் பச்சையில போனாங்க. அவருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? ஆனால் தாமா சொல்றேன், சீக்கிரமா வெந்நீர் போடு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். இனிமே ஒரு பயம் இல்லம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல தம்பி கண்ணை முடிச்சிருவாரு. ரொம்ப நன்றிங்க. எங்க இருக்கேன்? இது பயப்படாதீங்க, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன். பயப்படாதம்மா, பசி மயக்கம். உள்ள பானையில கஞ்சி வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வாப்போ. பொஞ்சாதி தெரியா தம்பி? உள்ள கஞ்சி எடுக்க இப்ப வந்துடுவா. என் பொஞ்சாதியா? அப்ப பொஞ்சாதி இல்லையா? அவ யாரோ நான் யாரோ? ஆச்சரியமா இருக்கு தம்பி. உன் உயிரை காப்பாத்த அந்த பொண்ணு துடிச்ச துடிப்பு இருக்க, அது பொஞ்சாதியை தவிர வேற யாருக்கும் வராதுப்பா. இந்தாங்க. வேண்டாம், அப்படி சொல்லாதீங்க. பெரும் வயித்தோட இருக்க கூடாது. ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. அவர்கிட்ட சொல்லுங்க. தாத்தா, என்னம்மா? நீங்க எனக்கு இன்னொரு உதவி செய்யணும். என்னம்மா செய்யணும்? எங்க அப்பா இறந்துட்டாரு. அவரை அடக்கம் பண்றதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். ஆமா, அவருடைய உடல் எங்க இருக்கு? என்ன செய்ய? திதியை நினைச்சு வேதனைப்படுறத தவிர நம்மால வேற என்ன செய்ய முடியும்? தைரியமா இருமா. பாவி, எங்க அப்பாவை கொன்னது இல்லாம எனக்கு தைரியம் வேற சொல்ல வந்துட்டியா? துரோகி. என்னது? உங்க அப்பாவை கொன்னது நானா? நீ செஞ்சா என்ன, உன் கூட்டாளி செஞ்சா என்ன? உங்க கூட்டத்தை நான் சும்மா வர போறதுல ஜாக்கிரதை. சரிதான். இத பாருமா, ஏற்கனவே நீ மனசு நொந்து போயிருக்கிற. மேல பேசி உன்னை புண்படுத்த விரும்பல. பொறுமையா வா, நான் யாருங்கிறத உனக்கு புரிய வைக்கிறேன். நீ ஒரு திருடனாங்கிறத நான் ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா தாயே, அந்த பஸ் கொள்ளையில என் போலையும் அடிச்சுட்டு போயிட்டாங்கம்மா. உனக்கு சந்தேகம் இருந்தா வா, நாம ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். சந்தேகம் இருந்தா தானே? உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு. தாத்தா ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வர்றேன். தாத்தா இது கல்யாணத்துல தான் போய் முடியும். ஏ மிஸ்டர்,
சின்ன பொண்ணு நான் நினைச்சேன் கண்ணுல விரல விட்டாட்டிடுவேன். ஜாக்கிரதை. புரிஞ்சா அப்படியே தூங்க முயற்சி பண்ணு. ஐயோ பாவம், அவுத்து விட்டுருமா? அட இந்த ஆளுக்கு பாவப்பட்டா நமக்கே வினையா போயிடும். போங்க தாத்தா. அட போங்கண்ணா. ஐயோ கட்டு போடுறது கீழே தப்பி ஓடிட்டான். நான் எங்க இருக்கேன்னு தெரியல. மேல பாரு, கீழே பாரு, இந்த பக்கம் பாரு. உங்ககிட்ட சொல்லிக்காம போற அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமானவன் இல்ல. போயிடுவேன் நீ. போறேன். பார்க்கலாம். எங்க அந்த பக்கம் நேரு. முடியாது, நான் இந்த பக்கம் தான் நகருவேன். நகரேன். என்னம்மா இப்ப புரியுதா யார் புத்திசாலின்னு? தலைகீழ தொங்கினா ரத்தம் எப்படி தலைக்கு இறங்கும்னு. நீங்க டாடா பை பை. அச்சச்சோ பரிதாபம், அம்மாவுக்கு அனுதாபம், பள்ளத்தில் விழுந்தாளே பாவம். பள்ளத்தில் வீழாமல் பாவை நீ காணை, என் உள்ளத்தில் விழுந்தாலே லாபம். சக்தி மாதாவை காவா, சங்கர் சாமி நான் கை தூக்கவா, சங்கர் சா நான் கை தூக்கவா. அச்சச்சோ பரிதாபம், அம்மாவுக்கு அனுதாபம், பள்ளத்தில் விழுந்தாளே பாவம். ஐயே பாவம். அடியாம்பிளைய நீ விரட்டி வந்தது ஏண்டி, அதுக்கு ஆண்டவனா தந்தன் இந்த தண்டனை தாண்டி. ஐயாம்பிளைய நீ விரட்டி வந்தது ஏண்டி, அதுக்கு ஆண்டவனா தந்தன் இந்த தண்டனை தாண்டி. கொடியிடையில் விழுந்ததிலே அடிபட்டதோடி, கொடியிடையில் விழுந்ததிலே அடிபட்டதோடி, அந்த காயத்துக்கும் கைவசத்தில் மருந்துண்டு வாடி. சக்தி மாதாவை காப்பாற்றுவா, சங்கர் சாமி நான் கை தூக்கவா. சக்தி மாதாவை காப்பாற்றவா, சங்கர் சாமி நான் கை தூக்கவா. அச்சச்சோ பரிதாபம், அம்மாவுக்கு அனுதாபம், பள்ளத்தில் விழுந்தாள பாவம். ஐயா பாவம். வில்பாட்டம் மாட்டிக்கிட்டான் விழுதானோ, வில்பாட்டம் மாட்டிக்கிட்டான் விழுதானோ, சூடு போட்டுக்கிட்டா பூடிகளும் புலியினும் தானோ. சக்தி மாதாவை காப்பாற்றவா, சங்கர் சாமி நான் கை தூக்கவா. சக்தி மாதாவை காப்பாற்றவா, சங்கர் சாமி நான் கை தூக்கவா. அச்சொரிதாபம், அம்மாவுக்கு அனுதாபம், பள்ளத்தில் விழுந்தாளே பாவம். பள்ளத்தில் வீழாமல் பாவை நீ காணை, என் உள்ளத்தில் விழுந்தாலே லாபம். சக்தி மாதாவை காப்பாற்றவா, சங்கர் சாமி நான் கை தூக்கவா. சக்தி மாதாவை காப்பாற்றவா, சங்கர் சாமி நான் கை தூக்கவா. இது என்ன மாத்திரம்? இதை விட பிரமாதமான ட்ரெஸ் உனக்கா நான் வீட்டுல வச்சிருக்கேன். கார்லி காரு? யார் காரு? நம்ம கார் தான். கல்யாணி, இனிமே நீ காலேஜுக்கு நடந்து வரக்கூடாது, கார்ல தான் வணக்கமா கேட்டு. அச்சா
அண்ணன் வந்திருக்கானா? என் புள்ள வந்திருக்கானா? எங்க 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 எங்க? நீதானா? படி, நீ சொன்னதை பார்த்தா சின்ன வயசுல ஓடி போனானே உங்க சின்ன அண்ணன், அவன் தான் வந்துட்டானு பார்த்தேன். என் புள்ள எங்க இருக்கானோ, என்னவெல்லாம் கஷ்டப்படுறானோ. தம்பி எங்க இருந்தாலும் நல்லா தாமா இருப்பான். அவன் சுறுசுறுப்புக்கு எப்பவுமே அவன் கஷ்டப்படவே மாட்டான். நம்ம எல்லாம் பார்க்க முடியலங்கிற ஏக்கம் ஒண்ணு போதாதான் அவன் கஷ்டத்துக்கு. கவலைப்படாதம்மா, அவன் எங்க இருந்தாலும் அவன் தேடி கண்டுபிடிச்சுவேன். ஏன்னா ஒரு வியாபாரத்துல நிறைய பணம் சம்பாதிச்சு பெரிய பணக்காரன் ஆயிட்டேன். ஆமாமா, அண்ணன் புது கார் வாங்கியிருக்கு. அது மாத்திரமில்ல, ஒரு பெரிய பங்களாவே வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எனக்கு நிறைய நகை புடவைகள். கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி குடிசையில இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பங்களாவில வந்து தங்கிக்கிட்டு அழகா இஞ்சிச்சால சாஞ்சுக்கிட்டு வேளா வேலைக்கு சாப்பிட்டு அங்க இருக்கிற வேலைக்காரங்களை அதிகாரம் பண்ண வேண்டியதா இனிமே உங்க வேலை. அது எனக்கு வராதுப்பா. அதிகாரம் பண்றவங்க கிட்ட அடிபணிஞ்சே எனக்கு பழக்கமா போச்சு. நீ நல்லா இருக்கணும்ப்பா. நீங்க எல்லாம் பங்களாவுக்கு போய் சந்தோஷமா இருங்க. நான் இந்த குடிசையிலே இந்த காலத்தை கழிச்சுக்கிறேன். இதுக்காகவா நான் படாத பாடுபட்டு பணக்காரனான? உங்களுக்காக இல்லாட்டாலும் கல்யாணிக்காகவாவது இங்க வந்து பங்களாவில் தங்கிட்டா. கல்யாணிக்கு ஒரு படிச்ச பணக்கார மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சு அவளை கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது என் கடமை இல்லையா? சரின்னு சொல்லுங்க, வாங்கம்மா பங்களாவுக்கு போலாம். அம்மா போலாமா? சரின்னு சொல்லுங்கம்மா. அம்மா ப்ளீஸ், அம்மா கையும் சொல்லுங்க. அம்மா ப்ளீஸ், அம்மா ப்ளீஸ் அம்மா. நான் வேண்டான்னு சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? ஓடி போயிட மாட்டேன். அந்த பக்கம் திரும்பிக்கிறியா? நீங்க வேணா போய் துணி அழைச்சிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வா போலாம். ஐயா தட்டியா இருக்க, உனக்கு கஷ்டமா இல்ல? எனக்கு ஒண்ணும் கஷ்டமா இல்ல. அப்புறம் நீ தப்பிச்சு போயிட்டீனா அதை விட கஷ்டம். வா வா. ஐயா இப்ப இருந்தா என்ன ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டு நீ போய் குளி. நீதான் இழுத்து கட்டிருக்கிய, நான் எப்படி நகர்றது? இங்கேதான் இருக்கேன். ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. பாடுறேன் பாடுறேன். சும்மா பாடியா, நீ இருக்கியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். கட்டி வச்ச பூங்குழலி காவேரியில் நீராடு, எட்டி எட்டி பார்த்தபடி இங்கே நான் போராட, கட்டழகு பெட்டகமே கலைத்தெழுத சித்திரமே, கட்டி வச்ச எம் மனசு கட்டவிழ்ந்து பறக்குதம்மா, கட்டி வச்ச எம் மனசு கட்டவிழ்ந்து பறக்குதம்மா, அடி பறந்த மனம் கொண்டவளே நான் பறந்தாமல் நானேண்டி. ஐ எம் சாரி, பறந்தாமல் நானேண்டி. யோ, எங்க போற? ஏம்மா நிறுத்தா 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 நிறுத்து. யாரோ ஒரு பொம்பளை இருக்கா, வாங்கடா.
கையெடுத்து கும்பிடுறேன், இந்த பக்கம் வராதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு போயிடுங்க. நீங்க தான் என்ன ஏமாத்திட்டு போனீங்களே, இப்ப எதுக்காக விடுறீங்க? எப்பறமா நீங்க தனியா இருக்கிறது தப்பு. என்ன பத்தி நீங்க ஏன் கவலைப்படணும்? நீ என்ன காப்பாத்திருக்கிய, அத அவ்வளவு சுலபத்துல மறந்துட முடியுமா? அதுல என் சுயநலம் இருக்கு. நான் செய்யற பொது நலத்துல என் சுயநலமும் கலந்து இருக்கு. உன்னை காப்பாத்தினதுனால அட்லீஸ்ட் நான் நல்லவங்கிறதே உணர்வு இல்ல. நடந்த பஸ் கொள்ளையில நான் எங்க அப்பாவை மட்டும் இழக்கல, அவருடைய நாணயத்துக்கு சோதனையா ஒரு விலை உயர்ந்த பொருளையும் இழந்துட்டேன். அந்த பொருளை கைப்பற்றியே ஆகணும், அப்பாவுடைய நாணயத்தை காப்பாத்தியே தீரணுங்கிறதா உடைய குறிக்கோள் இல்ல? கவலைப்படாது, உன்னுடைய லட்சியம் நிறைவேறும், இது சத்தியம். அவன் முகம் என் நினைவுல பசுமையா இருக்கு. அவன் எங்கிட்டேந்து தப்பவே முடியாது. என் உருவத்தையும் ரகசியத்தையும் தெரிஞ்ச ஒரே ஒருத்தர், அவனை மட்டும் பிடிச்சு தீர்த்துட்டா அப்புறம் நமக்கு பயமே கிடையாது. யாரு? இந்த சிங்கப்பூர்காரன் தானே? நீ ஒரு அவசரத்துல பிறந்தவன்ப்பா. திருந்த வார்த்தை வித்து காசாக்காம கையில கட்டிட்டாலும் ஏன் கண்டுபிடிக்க மாட்டான்? நம்ம கிட்ட அதான் கிடையாது. நெட்டையோ குட்டையோ திருட்டு கொடுத்தவங்கிட்டே வித்துருவேன், தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஓடிடுவேன். என்னடா அறிவுரையா? கொள்கை விளக்கம். டேய் சும்மா இருடா. சோமு, நமக்கு உடனடியா தேவை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கையாள். அண்ணே வேண்டாங்க, புளிய வளர்க்கறதும் போலீஸ் கிட்ட பழகிறதும் ரெண்டு ஒண்ணு. ஒரு துப்பு கிடைச்சா போதும், உள்ள ஷிப்ட் போட்டு அடிக்கிறாங்க. பகல் ஷிப்ட்காரே டயத்துக்கு அடிக்கிறான். இந்த நைட்டு ஷிப்ட்காரன் இருக்கானே, அவனுக்கு தூக்கம் வரும்போதெல்லாம் அடிக்கிறான்பா. வீட்டை பாத்தியா? இருக்கேன். நான் பேசிக்கிட்டு இருந்த வீடு தானுங்களே, இடையில புரோக்கரே இல்லாம நீங்களே போய் முடிச்சிட்டீங்க. அதனால 50,000 அதிகமா கொடுத்து ஏமாந்துட்டீங்க. இந்த வீட்டுக்கார நிலைமை எனக்கு நல்லா தெரியுங்க, அதனால சொன்னேன். அட போயா, அவன் ஏமாந்துட்டான்னு சொல்லு. 1 லட்சம் ரூபாய் அதிகமா கேட்டிருந்தா கூட நான் கொடுத்திருப்பேன். காரணம், எங்க அம்மா சாந்து சட்டி சுமந்து கூலி வேலை செஞ்சு கட்டின வீடியாது. இந்த வீட்டை எங்க அம்மாவுக்கு நான் பிரசன்ட் பண்ண போறேன். நீ என்ன கல்யாண புரோக்கரா இல்ல வீட்டு புரோக்கராயா? ஓரளவுக்கு எல்லா பிசினஸும் நம்ம கிட்ட உண்டுங்க. உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, இதோ அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். கல்யாணே, இத வந்துட்டேனா? இந்த போட்டோவெல்லாம் பாரு. இதுல உனக்கு யாரை பிடிக்குதோ அவனையே நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஓகே? போங்கடா. நீ சொன்னாதாமா நான் போக முடியும். உனக்கு பிடிச்ச போட்டோ எடுத்து நேட்டு போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். இந்தாமா பாருமா, வெட்டப்படாத, பார்த்து சொல்லுமா. போட்டோ தானே பாரு. வெரி குட் செலக்ஷன். கன்சாமி, யாரையா அந்த மாப்பிள்ள? என்ன தொழில் செய்யறாரு? என்னங்க புதுசா இருக்கு? இந்த போட்டோவை நான் கொண்டு வரலீங்களா? நீ கொண்டு வரலையா? ஏற்கனவே செலக்ஷன் ஆயிடுச்சா?
கல்யாணி, நம்ம அறியாம நட தவற நினைச்சு வருத்தப்படுறதை விட நடக்க வேண்டியதை நினைச்சு பாக்குறது தான் நல்லது. அழாதே கல்யாணி. கல்யாணி, நான் உன்னை கைவிட்ட மாட்டேன். இந்த நிமிஷம் முதல்ல நீதான் என் மனைவி, நான் தான் கடமை. இதை யாரும் பிரிச்சிட முடியாது. கல்யாணி, இன்னைக்கே உன் வீட்டுக்கு வந்து முறைப்படி கல்யாணத்துக்கான ஏற்பாடு செய்யறது தான் என்னுடைய அடுத்த வேலை. பிளீஸ் என்ன நம்பு. என்ன பொண்ணு மன்னிக்கணும். உங்க பொண்ணு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போறதுக்கா நான் இங்க வரல. என் பையனும் உங்க பொண்ணும் ஒருத்தர் விரும்புறதா தெரிஞ்சு பேசி முடிச்சு போலாம் நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். உங்க அபிப்பிராயத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? இதுல வேற அபிப்பிராயத்துக்கு இடமே இல்லை. எனக்கு எங்க அம்மாவுக்கும் இந்த திருமணத்துல பரிபூர்ண சம்மதம். சார், எனக்கு இருக்கிற ஒரே தங்கச்சிக்கு நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு உங்க பெண்ணை தவிர நான் வேற எதையும் எதிர்பார்க்கிறேன். அவன் கடைசி வரைக்கும் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. மாப்பிள்ள, நீங்க என்ன உத்தியோகம் பாக்குறீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். ஹலோ சோமு, கங்க்ராச்சுலேஷன். எப்ப ரங்கா வீட்டுக்கு வரேன்னு சொன்ன வரவே இல்லை? வந்தேன்பா. உன் தங்கச்சி கட்டிக்க போற மாப்பிள்ளைய பார்த்தேன். அதே சந்தோஷத்துல திருப்பி அதோட காஞ்சிபுரம் இட்லி, செங்கல்பட்டு மெதுவடை எடுத்து வா போ. இங்க வா. என்னப்பா ஒரு காயில கேட்டு போற, 2 காயிலும் கேள்றா. என்ன டாலா? தெரியாம கேட்டான்பா. நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா நைசா பூரி எடுத்துக்க, அதோட தயிரோட எடுத்துக்கலாம். போ. சந்தோஷமா சாப்பிடானே, அப்படி என்ன திங்கிறான்? இட்லி சாம்பார். இதுக்கா இவ்வளவு சந்தோஷம்? என்ன விட லோவா இருப்பான் போல் இருக்க. சரி சரி, எனக்கு இட்லி சாம்பார் கொண்டு வா போ. சீக்கிரமா வா. யாருப்பா பையா, இங்க வா. இதை கிளீன் பண்ண. ஏன்பா, இங்க ஸ்டால்ல டிஸ்டில் வாட்டரும் பன்னீர் பாட்டிலும் கிடைக்குமா? அதெல்லாம் இங்க கிடைக்காது. ஐயா, நான் எப்படி சாப்பிடுவேன்? ஏன் சார், என்ன விஷயம்? பன்னீர்ல வாய் குப்பிக்கணும், டிஸ்டில் வாட்டர்ல கை கழுவினா தானே என்னால சாப்பிட முடியும். நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு சில்லற வந்தாலே இப்படித்தான். யாரா நீ? யாரா சொல்ற? வைக்கிறேன், என்ன தெரியல? ஏண்டா கிட்ட வந்தா தெரியுமா? யாரா நீ? நான் தானே ராக்கு. நம்ம 2 பேரும் ஒண்ணா ஜெயில இருந்தேன். ஜெயில இருந்தமா? ஆமாண்ண, ஜெயில ஒண்ண கல்லோடைக்க சொன்னதுக்கு ஜெயிலர் பல்ல உடைச்சிட்டு உதவாங்களா? ராக்கு அண்ணே, நான் யாருன்னு வெளியில சொல்லிடாத. நான் யாருங்கிறத நீ வெளியில போய் சொல்லிடாத, அப்புறம் இந்த வேலையெல்லாம் போயிடும். நான் ஏன்டா சொல்றேன்? ஆமா, ஜெயில இருந்து தப்பி வந்துட்டியா? பாதி சீனோட வந்திருக்க? டேய், ஜெயில இருக்கும்போது கையில விலங்கு மாட்டி கை பழகி போச்சு. வசதி வந்த உடனே தங்கத்திலே அடிச்சு தொங்க விட்டேன். எப்படி இவ்வளவு வசதி வந்தது? நம்மள மாதிரி ஆட்களை பார்த்து எப்படி வந்ததுன்னு கேட்காத, எப்ப வந்ததுன்னு கேளு. Bakri sir, this is my brother Wawa sir. You Patrisa, you Wawasa. Yeah. Who big man, who small? I am the elder brother. He is my younger brother. இத லுக். All of them diamonds? No, no. யார பார்த்து ஏமாத்துறவன்னு கேக்குற? No, all diamonds. Good diamond. That is what I asked you, man. Every one of them is a diamond. Yes, yes, yes. 60 lakhs. No. It is not worth for 60 lakhs. Only 50 lakhs. 50 லட்சம். No. Only 50 lakhs. No. 50 lakhs. 50 லட்சமா? ஓகே. வாங்க பாஸ் கிட்ட போலாம். What? பாஸ். Big man, you come. No. First, next month, we come with 50 lakhs cash. Next month. First, அடுத்த மாசம் 1ஆம் தேதி வரீங்களா? we'll meet you with cash. 1ஆம் தேதியா? Yeah. சரி வாங்க. 1ஆம் தேதி you come. You no come. வேற ஆளுக்கு சேல்.
Okay, we'll meet you with 50 lakhs ready cash. மோதிரம் எல்லாம் இருக்கா? நம்ம தேடி இருக்கிற கிரீடம் இவங்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவனை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். எங்க அம்மா நான் சந்திச்சாங்க. என்னால கார் ஓட்ட முடியாது. அதான் பாத்துட்டீங்கல்ல, ப்ளீஸ் சீக்கிரம் போனா அவனை புடிச்சிடலாம். என்னால முடியாது. கீழே இறங்குங்க. Bukan mau rusak sih. இப்போ ஒரு தம்பி உன்கிட்ட பேசிட்டு இருந்தானே, அவன் யாரு? அவன் யாரோ? அவன் கேட்ட மாதிரி நீயும் கேக்குறியம்மா. தாயமான ஒரு அம்மா இந்த பக்கம் வந்தாங்களான்னு கேட்டான். தாயம்மா கேட்டா? ஆமா, நீங்க தான் தாயம்மாவா? ஆமாப்பா, நான் தான்ப்பா. அவன் என் பையன் தான். பஞ்சு, பஞ்சாட்சரம். பஞ்சு, ஏன் சாப்பிடாம எழுந்திரிச்சிட்டீங்க? எங்க அம்மா நினைச்சதும் என்னால சாப்பிட முடியல. அவங்கள கண்ணால பார்த்தும் பேச முடியல நினைக்கிற போது ரொம்ப வேதனையா இருக்கு. அம்மா தேடி அலையறான். என்னை எங்கேயோ பார்த்திருக்கான். அதனாலதான் தாயம்மா அப்படி போனாங்களா, தாயம்மா அப்படி போனாங்களான்னு என் புள்ள தவியா தவிக்கிறான். என் புள்ள என்னமா வளர்ந்திருக்கான் தெரியுமா? அம்மா, பெரிய அண்ணன் வரட்டும், இந்த மெட்ராஸ் பூரா தேடி சின்ன அண்ணனை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப சாப்பிடுமா? வேண்டாம்மா, நீ போய் சாப்பிடு. என் பஞ்சு என்ன பார்த்தும் பேச முடியலன்னு ராத்திரி எல்லாம் சாப்பிட்டுருக்கவே மாட்டான். அவனுக்கு தூக்கமே வராது. என் புள்ள எங்க இருக்கானோ, எப்படி எல்லாம் கஷ்டப்படுறானோ. அம்மா, இந்த பாருங்க, டாக்டர் வந்திருக்கு. உடனே இன்ஜெக்ஷன் ஆயிட்டோம்.
முடியுமா? சரிம்மா, நான் முக்கியமானவங்களை தேடிட்டு இருக்கேன். உங்க காரை என்ன முடியாது, டிரைவரை தேடி பாருங்க. டிரைவர் அத்தான் ஆளையே காணுமே. எங்க அம்மாவுக்கு வேற ரொம்ப முடியல, அதனால தான் சார் அவசரப்படுறேன். டாக்ஸி டாக்ஸி. சிஸ்டர், டாக்ஸி வேண்டாம், நானே கார் ஓட்டிட்டு வரேன். அவங்கள சொல்ல பண்ண வேண்டாம், கேட்டாங்கன்னா நான் போயிட்டேன்னு சொல்லுங்க. சரிங்க ஐயா. என் பொண்ணு வரல, என் பஞ்சு வரல. பஞ்சு 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 வரல, பஞ்சேஸ்வரி வரல. அம்மா, அம்மா, நீவே போக மாட்டேம்மா, உங்களை விட்டு பிரியவே மாட்டேம்மா. அம்மா, கல்யாணி, ஆயா, எனக்கு இனிமே இங்க வேலையே இல்லை. கேட்ட நான் போயிட்டேன் சொல்லு. ஏமா, அண்ணன் எங்கம்மா? ஹலோ, யார் பேசுறது? நான் தான் சோமு பேசுறேன். யார்? அண்ணனா? ஆமா. அண்ணே, நம்ம சின்ன வந்துச்சு. யாரு? பஞ்சாட்சியம்மா. ஆமா. ப்ளீஸ், அவரை கொஞ்சம் கூப்பிட. இது கூப்பிடுறேன். அண்ணா, சரியான மூட்டை நின்று பேசுது, வாங்க. ஹலோ, ஹலோ, சோமு, நான் தான் பஞ்சு பேசுறேன், உன் தம்பி. பஞ்சு, இப்பதான் அவன்கிட்ட இப்பதான் வரேன். போயிருந்தேன், எங்கேயோ போனேன், எப்படி எப்படியோ வாழ்ந்தேன். கடைசியில இங்க வந்து பேசுறேன் பாத்தியா. சோமு, நான் எவ்வளவு பெரிய துரதிஷ்டக்காரன். இவ்வளவு வருஷம் கழிச்சு நான் உங்ககிட்ட பேசுறேன். ஆனா நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. நான் மட்டும் என்ன அழுத்த செஞ்சிருவேன். எனக்கும் அதே நிலைமை தான்டா. நீ போனதுல இருந்து நான் ஒரு சக்தி எழுதிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உன்னை தேடி தேடி உன்னை பார்க்க மாட்டமான ஏங்கி எல்லாமே அழுத்து போச்சு. இப்பதான் நீ கிடைச்சிருக்க. என்ன செய்யுது? மனுஷனுக்கு சக்தி இருக்கும்போது புத்தி வர மாட்டேங்குது, புத்தி வரும்போது சக்தி இருக்க மாட்டேங்குது. சோமு, நீ எப்ப வரப்போற அதை சொல்லு. இதுவே எப்படி இங்க மேல வரும்? எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவளை சீக்கிரம் வந்து உன்னை பார்த்தாதான் நிம்மதியா இருக்கும். உன்னை பார்க்க நான் துடியா துடிச்சிட்டு இருக்கேன். லேட் பண்ணாத பிளீஸ். ஓகே. அண்ணா, உங்களுக்கு நான் தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவேன். உங்க எல்லாருக்கும் நான் என்னென்னமோ வாங்கிட்டு வந்தேன். இப்ப எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டேன். ஆனா இப்போ நீ எனக்கா வாங்குற. ஓகே. ஏன்பா அப்படி எல்லாம் பேசுற? இத்தனை நாள் கழிச்சு நீ வந்திருக்க, அதுவே போதாதா எங்களுக்கு? பஞ்சு, வீட்டுல நகை நட்டெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. இந்த நேரத்துல அங்க யாரும் இல்லைன்னா நல்லா இருக்காது. நீ வீட்டுக்கு போ, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சரிம்மா. இந்தா. கல்யாணி, நீ எனக்கு மட்டும் துணி எடுக்காத, உனக்கும் அம்மாவுக்கு எடுத்துக்க. ஒளிய தெரியாத திருடன் தலையாரி வீட்டையே வந்து ஒளிஞ்சா மாதிரி
உன்னை தேடி அலைய எங்கிட்டயே வந்து மாட்டிக்கிட்ட பத்தியா? என்னப்பா நான் சொல்ல வேண்டிய நீ சொல்லிட்டு இருக்க? அன்னில இருந்தே நான் உன்னை தேடிட்டு இருக்கேன். தெரியும் மாதிரி திரிந்துடு, இல்லைன்னா தீர்த்து கட்டுறேன்னு சொல்றது. தம்பியை பார்க்கணும் துடிச்சிட்டு இருந்தியா? அண்ணனுக்கு உங்களுக்கு என்ன தகராறு? ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? அண்ணா அண்ணா தம்பி அம்மா என்ன காரியம் செஞ்சா தெரியுமா? அண்ணன் என்னப்பா செஞ்சா? நான் சொல்றேமா, தம்பி என்ன சின்ன வயசுல தானே பாத்துருக்கா, அதான் அடையாளமே தெரியல. நான் வீரோட இருந்து சாமான்கள் எடுத்து பார்த்த உடனே என்ன திருட நினைச்சிட்டா. தம்பி நினைச்சா பரவாயில்ல, தங்கச்சி நினைச்சா கூட பரவாயில்லமா. ஆனா தங்கச்சி கட்டிக்க போற மாப்பிள்ளை நினைச்சா இந்த திருமணம் நடக்குமாமா? தம்பி தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை நிச்சயம் பண்ணி முகூர்த்த நாள் கூட குடிச்சாச்சு. சரிதான்ப்பா, தெரியாம தானே அப்படி விட்டுடு. அவனுக்கு அது மட்டுமா தெரியல, நாம இங்க எப்படி வாழ்ந்தோங்கிறதே தெரியும். மஞ்சு, நீ சிங்கப்பூர்ல எப்படி இருந்தியோ எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க கூரை இல்லாத வீட்டிலையும் கோரை இல்லாத பாயிலையும் படுத்திருந்தோம். கட்டின ஒரே புடவை, அம்மாவுக்கு அதுதான், மகளுக்கு அதுதான். 2 ஆண் பிள்ளைகளை ஏண்டா இந்த நிலைமை? நீ இங்கிருந்து அண்ணன் நினைச்சிருக்க, மாடா உரைச்சாவது ஓரா தேஞ்சாவது அம்மாவும் தங்கச்சியும் காப்பாதான் நினைச்சிருப்பில்ல. கூட்டுப்புறவை ஒவ்வொரு குச்சியா சேர்த்து கூடு கட்டிச்சான். கூடு கட்டி குடி போற நேரத்துல ஒரு குரங்கு வந்து எல்லாத்தையும் பிச்செறிஞ்சு போட்டுடுச்சான். இந்த பருவமனை என்ன பாடுபட்டிருக்கும். நான் உணர முடியல. 10,000 ரூபாய் தங்கச்சி கல்யாணத்துக்காக குடும்ப பண்ற தீர்ப்பு கேட்டப்போ அவ எனக்கு போதிச்ச தத்துவம் என்ன தெரியுமா? நல்லதுக்கு காலம் இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் பகல் உழைச்சா 10,000 வீட்லயும் உழைக்க ஆரம்பிச்சேன். ஐ மீன் நைட் டியூட்டி. போட்ட இடத்துல தேடாம பொது இடத்துல தேடுறது நியாயம் தான். போறேன் வேட்டைக்கு வந்த அப்புறம் கூட்டுப்புறா என்ன கோயில் புறா என்ன, வேட்டைக்காரனுக்கு எல்லாம் ஒண்ணுதான். நீ மட்டும் என்ன அம்மா நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க போற. இந்த மாதிரி பெரிய பங்களாவில அம்மாவை நிம்மதியா உட்கார வைக்கணும் நீ நினைக்கிற. நான் செய்யறேன். தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணணும் நீ ஆசைப்படுற. நான் செய்யறேன். நான் செய்யறதா நீ நினைக்கிறதாண்டா. அந்த நைட் டியூட்டி கூட அப்படித்தானே. லட்சுமி, நீங்க என் அண்ணனை எப்படியோ மயக்கிட்டீங்க. வந்ததுல இருந்து உங்களை பத்தியே புகழ்ந்துட்டு இருக்காரு. இல்லம்மா கல்யாணி, அவரை நான் சந்திச்ச நாள்ல இருந்து அம்மா தங்கச்சி அம்மா தங்கச்சி. பாத்தியா பாத்தியா மஞ்சு, என்னை பத்தி நினைக்கவே இல்ல. தப்பு தப்பு. நான் மட்டும் இல்ல, நானும் ரேகாவும் உன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ரேகா, இதான் எங்க அண்ணன் சோமு. வணக்கம். சோமு, ரேகா உனக்கு தெரியல?
தெரியலையே. நல்ல பாரு, உத்து பாரு, தெரியும். அண்ணனுக்கு எப்படி அண்ணிய தெரியும்? அண்ணனுக்குத்தானே அண்ணிய தெரியும். கல்யாணி, இதே ஊர் தானே, எங்கேயா சந்திச்சுக்கலாம் இல்லையா? அதுவும் இல்லாம சோமுதான் டே டியூட்டி நைட் டியூட்டின்னு வெளியே போயிட்டே இருக்கேன். சோமு, வேட்டைக்கான சுட்டதுல இந்த கன்னிப்புறாவை பெத்த புறா செத்து போச்சு. அது கூட்டு புறா இல்ல, கோயில் புறா. சொன்னியே, ஒவ்வொரு குச்சியா சேர்த்து வச்சு கூடு கட்டிச்சு ஒரு குருட்டு பறவை. அத ஒரு குரங்கு வந்து கலைச்சிட்டு போயிடுச்சுன்னு. ஆனா அந்த பறவை கூடு கட்டல, கோயிலுக்கா கட்டியிருந்த ஒரு கோபுரத்தையே காவல் காத்துச்சு. கோபுரமும் பறி போய் உயிரும் போற நேரத்துல அந்த பறவையோட மனசு எப்படி துடிச்சிருக்கும்னு உன்னால வாழ முடியுதா? உயிரை விடும்போது இந்த கன்னிப்புறாவுக்கு அந்த புறா கத்து கொடுத்த தத்துவம் என்ன தெரியுமா? நல்லதுக்கும் காலம் உண்டு. உன்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அது உண்டு. போட்ட இடத்துலதான் தேடணும், பொருளை கைப்பற்றியே தேடணுங்கிற அவளுடைய லட்சியம், என்னுடைய கடமை. நீ செய்யறதெல்லாம் நான் நினைக்கிறதான்னு சொன்னியே, இப்ப நான் என்ன நினைக்கிறேங்கிறது உனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எனக்காக அது செஞ்சு முடிச்சிட. என்ன பேசிக்கிறாங்க புரியலையே. ஏங்க, திருட்ட பத்தி விவரமா சொன்னாதானே அவரும் திருடனை கண்டுபிடிக்க முயற்சி பண்ண முடியும். கொல்லந்தெருவிலேயே ஊசி விற்கிறது சோமுவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இந்த ஆம்பளைங்க ரூம்னாலே இப்படிதான், கட்டின துணி எங்க வைக்கணும்னு தெரியாம இப்படி அலங்கோலமா போடுவாங்க. கதவை சாத்திட்டு அம்மாவை தான் அஞ்சு, நீ என்ன எதிர்பார்க்கிற சொல்லு. சோமு, உழைக்கிறதுக்கு நம்ம 2 பேர் உடம்புலயும் தெம்பு இருக்கு. ஒரு குறையும் இல்லாம அம்மாவை காப்பாற்றலாம். ஒத்துக்கிட்ட மாப்பிள்ளை கிட்ட உண்மையை எடுத்து சொல்லி தங்கச்சிக்கு வாழ்வு கேட்கலாம். அதாவது 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு திருமணத்தை நடத்தணுங்கிறத கூடாதுங்க. இல்ல, ஒரு உண்மையை மறைக்கிறதுக்காக இன்னொருத்தர் வாழ்க்கையை பணைய வைக்கிறது தவறுன்னு சொல்றேன். அதாவது தன்னுடைய தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு வெளியில சொல்லி பெருமைப்பட வேண்டிய தாய திருடனுடைய தாயின் முத்திர குத்தி தங்கச்சியோட திருமணத்துக்கு கூட வெளியே வர முடியாம மூளையில உட்கார வைக்கணும்னு சொல்றியா? இல்ல, கொள்ளை அடிச்சா மகன் கோடீஸ்வரி ஆயிட்டா தாயின்னு கார்ல போற போது ஊர்ல இருக்கிறவன் பேசுறதை விட பாடா உடைச்சானுங்க 2 மகனுங்க, மகராசியா இருக்கா தங்கச்சி, மானத்தோடு வாழறா தாயின்னு சொல்றதுதான். அதாவது என்ன ஜெயிலுக்கு போக சொல்லுவா? இல்ல, தண்டனையை குறைச்சிக்கன்னு சொல்ற. வெரி குட், நல்ல அட்வைஸ். இத்தனை வருஷம் கழிச்சு வந்து அண்ணனை ஜெயிலுக்கு போக சொல்ற இல்ல, அண்ணன் மேல தம்பிக்கு அபார பார்த்தா. நான் தடம் புரண்டாலும் பரவாயில்ல, தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறேன். நீ என்னடான்னா தங்கச்சி வாழ்க்கை பாழா போனாலும் பரவாயில்ல, உன் காதலியோட லட்சியம் நிறைவேறணும் ஆசைப்படுற இல்ல? நம்ம குடும்ப உறவுங்கிறது ஒரு பெரிய புத்தகம் மாதிரி. ஒரே ஒரு பக்கம், அந்த ஒரு பக்கத்துக்காக புஸ்தகத்தையே தூக்கிறீர முட்டாள் நான் இல்ல. நானும் முட்டாள் இல்ல, தெரிஞ்சுக்க. எல்லாத்தையும் மூடி மறைச்சு தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்துறேன்னா காரணம் தெரியுமா? தங்கச்சிக்கு வர போறதுக்காக ஒரு செய்தி ஆபீசர். எவ்வளவு நாளைக்கு கூடி நடத்துறேன்? சோமு, நீங்களா நினைக்கிறத பைத்தியக்காரத்தனமான பேச்சு. இதெல்லாம் கூப்பிட்டு போய பேசுற வரட்டு தத்துவம். அப்படியே நான் திருடன் தெரிஞ்சு போச்சு வச்சுக்க. அண்ணன் தானே திருட, பாவம் தங்கச்சி என்ன செய்வான்னு ஊர்ல எல்லாரையும் பேச வச்சிருவேன். பணம் இருக்கு, அதோட வலிமை உனக்கு தெரியாதுடா. உனக்கு தெரியாதுன்னு சொல்லு. சாபத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கிய? வகை வகையான உணவு இருந்தோம் சாப்பிட முடியாம எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா? கோடி கோடியா பணம் இருந்தோம் குழந்தை செலவு இல்லையே ஏங்கிற எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா? இதுக்கு பேர் தான் பணத்தாலேயே சாதிக்க முடியாத சாபக்கு. நீ முன்னாடி இருக்கிற சொத்தை நினைக்கிற, ஆனா தங்கச்சிக்கு பின்னாடி அமைய போற வாழ்க்கையை நினைக்கிறேன், அவருடைய வாரிசை நினைக்கிறேன். உன்னுடைய அந்தஸ்து, ஆடம்பரம், பகட்டு, படாரோபம், நீ சொல்ற வியாக்கியானம் இதெல்லாம் சாக்கடையில மிதந்து வர சந்தன கட்டைக்கு சமம். சமோ, நீ குற்றத்தின் நிழல்ல இருக்கிற வரைக்கும் யாருக்குமே நல்லது செய்ய முடியாது. ஏன் மௌனமாயிட்ட? புரிஞ்சுக்கிட்டே இல்ல? நல்லா யோசனை பண்ணு. சாயந்தரம் உன்னை சந்திக்கிறேன். அம்மாவுக்கு தெரியாது.
நானும் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்களுக்கு தெரிய வர்ற போது உன் மேல அனுதாபம் வர்ற மாதிரி நடந்துக்கு. யாருன்னு எனக்கு சொல்லு, அவனை தீர்த்துடுறேன். ஆனா அவன் ரொம்ப நல்லவன். ஆமா, ஏற்கனவே உன் ரகசியத்தை தெரிஞ்சவன் ஒருத்தனை தீர்த்து கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அவன் என்ன ஆனா? அவனே தான் அப்ப ஏன் குழப்பிக்கிற? நல்லதோ கெட்டதோ நமக்கு திருடத்து தத்துவமா? தத்துவம் மட்டும் இல்லப்பா, அரசியல் தெரியணும், பொருளாதாரம் புரியணும், சைக்காலஜியை கரைச்சு குடிச்சிருக்கணும். அப்பதான் உண்மையான திருடனாக முடியும். ஓகே ராஜா, அப்புறம் இல்லை, அந்த ஒருத்தன் யாருன்னு சொல்லாமலேயே போறியே. அவன் ரொம்ப சின்ன பையன், நானே பார்த்தேன். அது வெறும் கொசு நினைக்காத, அது ரத்தத்தை குடிச்சுக்கிட்டே இருக்கும், தூக்கத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கும். டேய் வக்கிரி, அவனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. அவனை நம்ப முடியல. இந்த உலகத்துல நீ யாரத்தான் நம்புவ? ஒரே ஒருத்தனை. என்னத்தானே? என்ன தவிர நான் யாரையும் நம்ப மாட்டேன். அப்ப கண்ணாடியவே பாத்து. விநாயகர் படம். மரத்துல பைசா கிடையாது, கடவுளை கண்ட இடத்துல வச்சு தலையிறானே. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த பக்கமா யாராவது ஓடுங்களா? யாரும் இல்லைங்க. ஐயோ, என் பாக்கெட்ல இருந்த பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்களே. பிக் பாக்கெட் அடிச்சானா? அவங்க. ஐயோ பையன். ஏங்க பர்ஸ்ல எவ்வளவுங்க பணம் வச்சிருந்தீங்க? ஐயோ, அதுல 300 ரூபாய் வச்சிருந்தானே. என்னையா துப்புற? 300 ரூபாய் வச்சிருக்கிற மொசர கட்டைய பாரு. இந்த பர்சுக்குள்ள பணம் இருக்கு இல்லங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன சொல்றேன்னா, 300 ரூபாய் பணம் வச்சிருக்கிறவன் ஏன் நடந்து போறான்? டாக்ஸிலயோ ஆட்டோலயோ போவான்னு சொல்ல வந்தேன். ஐயோ, அப்படி போனா காசு செலவாகும்னு நினைச்சுட்டாலும் நான் நடந்து போனேன். அதுக்குள்ள என் பாக்கெட்ல கை வச்சுட்டானே. அவன் மட்டும் என் கை வச்சான். அவன் அப்படி என்கிட்ட வந்து ஏன் மாவை பேசுற? எடுத்துற எந்த ஹோட்டல்ல ரூம் எடுத்துக்கிறானோ அவன் உருப்பட மாட்டான், அவன் விளங்க மாட்டான், அவன் நாசமா போயிடுவான். அவன் பொண்டாட்டி புள்ள குட்டிகளோ இன்னும் அவனுக்கு கல்யாணமே ஆகல. அவனுக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நான் என்ன சொல்றேன்னா, கல்யாணத்துக்கு முந்திதான் இந்த மாதிரி காலித்தனம் எல்லாம் செய்வாங்க. கல்யாணம் பண்ணிட்டா திருந்திடுவானுங்கன்னு சொல்ல வந்தேன். அவன் திருந்தி நாசமா போலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, அவனுக்கு காச நோய் வந்து லக்கு லக்குன்னு இருமி ரத்த ரத்தமா வாங்கி எடுத்து செத்து நாரி அழுகி. அவன் பறிச்சு நாலு மணி பறிச்சு வச்சுட்டு என்ன பிச்சை எடுக்க ஏரியா சொல்லித்தர என்ன? பணம் இருக்கு. இதுக்குள்ள இத்தனை அறை இருக்குதா? ஒரே அறை. இரு உன்னை போலீஸ்ல சொல்றேன். போலீஸ்லயா? கட்டியாரா? இவ்வளவு பயந்தவனுக்கெல்லாம் எனக்கு பரிசு 300 ரூபாயை ஏமாந்துட்டாங்க. கருப்பணத்தை பாத்ரூம்ல ஒளிச்சு வைக்கிற மாதிரி இந்த ஆளு பரிசுக்குள்ளே ஒரு பாத்ரூம் வச்சிருக்கான். கல்யாணி, அம்மா, கல்யாணி, அம்மா. 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. எங்க போற? கல்யாணி, சொம்பு எடுத்துட்டு போய் பால்காரமாட்ட கொஞ்சம் பால் வாங்கி. கல்யாணி, பால் வேண்டாம், மோர் வேண்டாம், போகல. நீ போடி. அம்மா, நான் காபி குடிக்க இங்க வரல. நீ கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். உன் யோகியதை உன் தங்கச்சிக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லி அவளை வெளியே அனுப்பிச்சேன். ஏண்டா, என் வயசுல பிறந்து நீ எப்படா திருடனா மாறின? பாடுபட்டு சம்பாதிக்க பெருமைப்பட்டவன் நீ எப்படா பஸ்ஸ கொள்ளையடிச்சே? ஒரு எறும்ப இந்த பாவத்துக்கெல்லாம் நான் எங்கடா போய் வா, எல்லாம் உன் வேலைதானா?
15 வருஷம் கழிச்சு வந்தாலும் வந்த சும்மா பாத்திரக்கடலை யானை புகுந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு உருட்டிட்டியடா. ஏண்டா நீ செஞ்ச தப்புக்கு அவன் என்ன செய்வான்? அவனை அவனை திருட சொன்னா? ஆமா, என் கூட இருந்தா என் பாலமெல்லாம் குறைஞ்சிருக்கும்ல. நான் ஏன் திருடனா இருக்க போறேன்? பாரு, உன் கூட எவ்வளவு பேர் இருந்தாலும் உனக்கு இருக்கிற பேராசைக்கு உன்னை திருத்தவே முடியாது. கல்யாணியை நீ வாழ வைக்க நினைச்சிருந்தா அது நியாயமான ஆசை. நம்ம தகுதியை மீறி பங்களாவும் படோட வாழ்க்கை கொடுக்க நினைச்சியே, அதுதான் பேராசை. அப்போ குடிசையில இருக்கிறவங்க எல்லாம் குடிசையில இருக்கணும், அப்படித்தானே? உழைச்சு உயரணும், ஊரை அடிச்சு ஒலையில போடக்கூடாதுன்னு சொல்ற. நீ என்னப்பா செய்வ? 10 வயசுல வீட்டை விட்டு ஓடினவன், ஒண்டி கட்டியாவை காலம் தள்ளவன், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவன் எத்தனை பேர் நேர்மையா இருந்திருக்காங்க சொல்ல முடியுமா? கிடைச்ச கஞ்சியை எனக்கும் தங்கச்சிக்கும் ஊத்திட்டு வயிற்றுல ஈரத்துறையை சுத்திக்கிட்டு இருந்த தாய பக்கத்துல இருந்து நீ பாத்துருக்கணும். அப்ப நேர்மை பத்தி பேசணும். நியாயம். ஈரத்துடைய வயிற்றுல சுத்திக்கிட்டு இருந்த தாயே இன்னமும் நேர்மையாத்தான் இருக்காங்க. சோமு, நீ செஞ்ச தப்புகளுக்கு சொல்லி மத்தவங்களை சமாதானப்படுத்த முயற்சி பற்றிய தவிர செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கிற துணிச்சல் உனக்கு கிடையாது. என்னடா குத்தம், பொல்லாத குத்தம். நீங்க 2 பேரும் தான் ஏதோ நடந்துட்டு தான் புலம்பிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாட்டுல நடக்கிற சம்பவங்களையும் காரியங்களையும் பார்க்கும்போது நான் செஞ்சது இஸ் நத்திங். குத்தமே செய்யாத நீ என்ன சேர்த்து வச்சிருக்க? இப்ப என்கிட்ட 2 கார், 2 பங்களா, 2 லட்சம் ரூபாய்க்கு நகை, பேங்க்ல கொஞ்சம் கேஷ். உங்ககிட்ட என்னடா இருக்கு? அம்மா இருக்காங்க, அவங்க மனசுல நான் தான் இருக்கேன். இதை விடவா உன் பங்களாவும் படம் பெருசுன்னு நினைக்கிறேன். அம்மா, நீங்க இப்ப என் கூட பங்களாக்கு வர போறீங்களா இல்லையா? என் பணம் கூட அங்க வர சம்மதிக்க மாட்டேன். கல்யாணி, புறப்பட போறோம். அவன் எங்க கூப்பிடுற? பங்களா அங்க போனாதான் பேசினபடி சுந்தருக்கு இவளுக்கு திருமணம் நடக்கும். பூவோட சேர்ந்தாதான் நாரும் மணக்கும். அது அந்த காலம். இந்த காலத்துல நாரோட சேர்ந்த பூ நார். கல்யாணி, நீ சுந்தரத்தான திருமணம் செஞ்சுக்கணும். ஆமாண்ணா. அப்போ புறப்படும் கூட. கல்யாணி, உன் இஷ்டப்படியே எல்லாம் நடக்கும். ஆனா அது அம்மா செஞ்சு வைப்பாங்க. அதெல்லாம் போய் நம்பாத. அவங்க குடிசையில இருந்து மாப்பிள்ளை தேட போறாங்க. நிச்சயமா ஒரு பிச்சைக்காரனா கிடைப்பான். வா கல்யாணி. நரகத்தில் இருக்கிற பணக்காரனை விட சொர்க்கத்துல இருக்க பிச்சைக்காரன் எவ்வளவோ பெட்டர். நீ போகாத கல்யாணி. கல்யாணி, நான் சொல்றது நீ கேட்க போறியா இல்லையா? அம்மா பேச நம்ப போறியா இல்லையா? வா கல்யாணி. வரமாட்டேன்னு சொல்லு கல்யாணி. அண்ணா, அம்மா, நான் தான் சுந்தர தேர்ந்தெடுத்தேன்னாலும் நீங்க எல்லாரும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சீங்க. இனிமே எந்த காரணத்துக்காகவும் மாப்பிள்ளைய மாத்திக்கிறதுங்கிறது எனக்கு நல்லதில்ல. நான் அண்ணன் கூடயே போயிட்டு வரேன். போயிட்டு வரியா? நான் ஒருத்தி இங்க இருக்கேன். என்கிட்ட சொல்லாம நீ போயிடுவியா? சின்ன பொண்ணு இவளுக்கு என்ன தெரியும்? யாரு ஆசவாச சொன்னாலும் நம்பத்தானே செய்வா. ஆனா உங்க வாழ்க்கையை தட்டி அடக்கவே மாட்டாமா. தட்டி அடக்கவே மாட்டேன். ஏண்டா மயக்கம் போட்டு கூட? மயக்கம் போட்டு விட்டாளா? கல்யாணி, வாங்க டாக்டர், வாங்க வாங்க. என்னாச்சு? பயந்து ஓடி வந்தா அதுல ஏற்பட்ட மயக்கம் தான் டாக்டர். நத்திங் சீரியஸ், பயப்பட வேண்டாம். பஞ்சம், உண்மை சொல்லு. அதுக்கப்புறமும் அம்மா கல்யாணி அடிச்சாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவதான் அம்மாவுக்கு தெரியாம ஓடி வந்துட்டா. உன்னையும் அம்மாவையும் விட தங்கச்சிக்கு எம்மேதான் பிரியம் ஜாஸ்தி. உங்க தங்கச்சிக்கு எப்ப கல்யாணம் நடந்துச்சு? என்ன டாக்டர் இது? இனிமேதான் நடக்க போகுது. உங்களுக்கு நான் பத்திரிக்கை அனுப்பாம இருப்பேன். சாரி மிஸ்டர், உங்க தங்கச்சி இப்ப கர்ப்பமா இருக்கு. டாக்டர் சொல்றதெல்லாம் உண்மையா? யாரு கூட அப்படி பண்ணிக்கிறேன் சொல்லு. என்ன கட்டிக்கு போறவர் தான். ஏன் தோமு சிரிக்கிற? உன் பிரியமான தங்கச்சி செஞ்ச காரியத்தை நினைச்சு சிரிக்கிறியா?
இல்ல, நீ வாயத்திருந்தா இவ வாழ்க்கை சிரிப்பா சிரிச்சு போகுங்கிற சுட்டி காட்டத்தான் நான் சிரிக்கிறேன். கல்யாணிக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். அந்த போலீஸ்காரன் தான் இவருக்கு மாப்பிள்ளையா இருந்தாகணும். அது வரைக்கும் நீயும் உங்க அம்மாவும் ஆளுக்கு ஒரு பிளாஸ்டர் வாயில ஒட்டியே தீரணும். இந்த லாக்கெட்டுக்குள்ள யார் போட்டோ வச்சிருக்க? உன் உப்பி ஹஸ்பண்டா? இந்த லாக்கெட்டுக்குள்ள போட்டோ கூட வைக்க முடியுமா? சரிதான், போ கழட்டு காட்டுறேன். இது கூட தெரியாமையா போட்டுட்டு இருக்க? எங்க அம்மா இந்த லாக்கெட் உனக்கு எப்படி கிடைச்சது கல்யாணி? எங்க பெரியவங்க தான் வாங்கிட்டு வந்துச்சு. இது எங்க வாங்கினாருன்னு தெரியுமா? தெரியல. இது மட்டும் இல்ல, இன்னும் ஏராளமான நகை வாங்கிட்டு வந்துச்சு. எங்க பஞ்சன் உங்ககிட்ட சொல்லிருப்பாரு. கொஞ்ச நாள் முன்ன வரைக்கும் நாங்க இந்த மாதிரி நகையெல்லாம் பார்த்ததே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். எங்க சோமண்ணன் தான் ஒரு வியாபாரத்துல நிறைய பணம் சம்பாரிச்சு பணக்காரன் ஆயிடுச்சு. அண்ணே, நான் கொஞ்சம் வெளியே போனோம், வரீங்களா? இல்லம்மா, நான் இருந்து உங்க அண்ணனை பாத்துட்டு வரேன், நீ போ. என்னக்கா பஞ்சு இங்க வெளியே போயிருக்க போல் இருக்கேன். எங்க அப்பா கொல்ல பாவி நீதான். அன்னைக்கு பக்த கொலை சொன்ன நீதான். உன்னை விட மாட்டேன். நானேதான். என்ன செய்ய முடியும் உன்னால? அவளை விடு. கூடாது, இவனை விடக்கூடாது. இவ தேடி அலையிறப்ப நிச்சயமா அவளுக்கு கிடைக்காது. அதனால இவனால பொறுமையா இருக்க முடியாது. இவனை விட முடியாது. எது முடியும் எது முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். என்ன நம்பி அவளை விடு. மத்தவங்க நான் பாத்துக்கிறேன். போச்சு, தங்கச்சியோட கல்யாணம் கேட்டு போச்சு. இல்ல, நிச்சயம் நடக்கும். ரேகா ஆதரவோட. அப்படியா? திருடனுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்றீங்களா? ரேகா, அவசரப்படாத. அவசரப்படாம எப்படி இருக்க முடியும்? நான் தேடி வந்த பொருளை அடைய முடியாதுன்னு அண்ணன் உறுதியா சொல்றாரு. தம்பி, நீங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் தடையா இருக்க மாட்டேன்னு உறுதி கொடுத்துட்டீங்க. அப்ப இந்த அனாதைக்கு கொடுத்த உறுதிமொழி என்ன ஆகுது? எங்க அப்பாவுடைய நாணயம், என்னுடைய லட்சியம், அதுக்காக நீங்க செஞ்ச சத்தியம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு அண்ணனும் தம்பி தங்கச்சி கல்யாணத்துக்கு ஜாம் ஜாம் நடத்த புறப்பட்டுட்டீங்க. இந்த அனாதையாவை விட்டுடுங்க. ரேகா, என்ன நம்பு. நோ, நான் யாரையும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. ஆரம்பத்துல உங்க திருடனோட கூட்டாளி வந்தா சந்தேகப்பட்டேன். கூட்டாளியை நம்பலாம், கூட்டு சரியில்லைன்னா எதிரியாயிடும். ஆனா நீங்க திருடனுக்கு தம்பி. ஒரு பெரிய பஸ் கொள்ள நடந்திருக்கு, பல பேர் செத்துருக்காங்க. நீங்களும் இருந்திருக்கீங்க, உங்க அப்பாவை இழந்திருக்கீங்க. ஆனா இதை பத்தி எந்த கம்ப்ளைண்ட்டும் நீங்க போலீஸ்க்கு தரல. ஏன் நீங்க போலீஸையும் மதிக்கல? அதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணா மட்டும் இறந்து போன எங்க அப்பா திரும்பி வந்துடவா போறாரு? அட்லீஸ்ட் நீங்க இழந்து போன பொருளாவது உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? மேடம், நடந்த சம்பவங்களையும் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளையும் ஒண்ணு விடாம சொல்லுங்க. சட்டம் உங்களுக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கும். கமா ப்ளீஸ், கமா கமா டெல் மீ. எஸ், கமா. அது ஹலோ ரேகா, நான் தான் பேசுறேன். உன் எதிரில் இருக்கிறது சிஐடி ஆபீசர் மட்டும் இல்ல, அவன் தான் என் தங்கையை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள சுந்தர். ராங் நம்பர். மேடம், குதிரைக்கார கழகம் குடிசையில தங்கினது, கைத்துல தொங்குனது, ஒரு உயிரை அடக்கம் பண்ணது, இன்னொரு உயிரை காப்பாத்துனது எல்லாமே எனக்கு தெரியும். என்கிட்ட எதையும் மறைக்க வேண்டாம். இன்னும் பச்சையா சொல்றேன், பஸ்ஸை கொள்ளையடிச்சது யாருன்னு ஒருத்தருக்கு தெரியும். அந்த ஒருத்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதை என்கிட்ட சொல்லுங்க. அடுத்த வினாடி உங்க பொருளை கைப்பற்றி கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். கொஞ்சம் இருங்க, டார்ச் கொண்டு வரேன். ரேகா,
நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். எங்க அண்ணன் தான் தேடங்கிறத அம்பலப்படுத்தி உன் பொருளை உன்னால அடைய முடியும். ஆனா என் தங்கச்சியோட வாழ்க்கை, அவளையும் வாழ வச்சு உன் பொருளையும் என்னால மீட்டு தர முடியும். Please, என் தப்பு. முடியாது. கையில இருக்கிற வெண்ணையை விட்டுட்டு சுண்ணாம்புக்காக காத்திருக்க நான் தயாரா இல்ல. எங்க அப்பாவுடைய நாணயத்தை காப்பாற்ற வேண்டியதா என்னோட ஒரே குறிக்கோள். என் இதயத்தை கல்லாக்கிட்டாதான் அது முடியும்னா அதுக்கு நான் தயாரா இருக்கேன். ரேகா, இதுதான் உன் முடிவா? முடிவான முடிவு. ரேகா, இந்த சொல்லு, உன் பிரச்சனைகளாம் தீர்ந்துடும். என் குடும்பத்துக்கு நான் திரும்பி வராமலே இருந்திருந்தா, ரேகா, ஓடி போற தம்பி திரும்பி வந்தான், கூட பிறந்த அண்ணனை காட்டி கொடுத்தான், தங்கச்சியை வாழ விடாம செஞ்சான், உலகத்தில் இருக்கிறவனுக்கு காரி துப்புறதை விட அவன் திரும்பி வராமல் இருக்கு நல்லது இல்லையா? கமான், சுடு. இதோட என் நல்ல எண்ணங்களை சுட்டு பொசிக்கிடு. சுடு, கமான். என்ன தேடுறீங்க? இப்ப உங்களோட பேசிக்கிட்டு இருந்தது யாரு? ஏன் கூட யார் பேசுறீங்க? ஓஹோ, மிஸ் ரேகா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக செயல்படாதீங்க. அதுவே உங்களுக்கு தலைவலியா வந்து முடியும். பரவாயில்ல, தலைவலிக்கு என்கிட்ட நிறைய மருந்து இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. I see. Thank you. Hello, hello Somu. How are you? Fine. ஒரு happy news. பஸ் கொள்ளக்காரனை கண்டுபிடிச்சிட்டேன். Yes. இப்ப நீ நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். என் அண்ணன் தான் தேடங்கிறத அம்பலப்படுத்தி உன் பொருளை உன்னால அடைய முடியும். ஆனா என் தங்கச்சியோட வாழ்க்கை, அவளையும் வாழ வச்சு உன் பொருளையும் என்னால மீட்டு தர முடியும். Please, என் தப்பு. சோமு, இந்த குரலுக்கு சொந்தக்காரன் எவனோ அவன் கூட பிறந்த அண்ணன் தான் பஸ்ஸை கொள்ளையடிச்சவன். ஆமா, உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறதா சொன்னீங்கல்ல? எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளைதான். ஏன் நான் போய் சொல்றேன்? எனக்கு உன்னை விட்டுட்டேன்னு சொல்றியா? அவர் எத்தனை ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் கேட்டாரு. அது இல்ல, பாருங்க, அவர் போட்டு நீ ஏன் குழப்பற? நாங்க குழப்பத்துமா? காபி சாப்பிட்டு போங்க. காஃபி உங்களுக்காக தான் கல்யாணி போட்டு கொண்டு வந்ததா, நீங்க சாப்பிடுங்க. வா. கல்யாணி, ஏன் பேச மாட்டேங்கிற? உன்னை எனக்கு பிடிக்கல, என்னோட பேசாத. ஓஹோ, சுந்தரோட உன்னை தனியா பேச விடலைங்கிறதுக்காக என் மேல கோவமா? அது ஒண்ணும் இல்ல. அம்மாவுக்கு நீ ஒரே பிள்ளைன்னு சொன்னியே, ஏன் பஞ்சம் இல்ல? அப்ப என்னடா அண்ணியோட பேசக்கூடாதுன்னு தடுத்த. வர வர உன் போக்கே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உனக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் நடக்க வேணுமா வேண்டாமா? வேணும். அப்படின்னா நீ ஒரு பிளாஸ்டர் வாயில ஒட்டிக்க. பஞ்சுதான் அண்ணங்கிறது சுந்தருக்கு மட்டுமில்ல, வேற யாருக்குமே தெரியக்கூடாது. ரேகா எது கேட்டாலும் நீ பதில் சொல்லக்கூடாது. ஏன் எதுக்கு நீ என்ன காரணம் கேட்காத, ஓகே? ஐயா கும்பிடுறேனுங்க, என் தங்கச்சிக்கு கல்யாணம், 1000 ரூபாய் பணம் அனுப்பணும். பணம் ரெடியா இருக்கு, பாரமும் ரெடியா எழுதி வச்சிருக்கேன். அது அனுப்புற பீஸ் 25 ரூபாய் செலவாகுது. தயவு பண்ணி அது கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். அப்படி சொல்லாதீங்க, நீங்களே அனுப்பிட்டா கூட தெரிந்தாங்க. இந்தாங்க பணம், மணியோட பணம், நீங்களே அனுப்புங்க. பார்த்து வந்தாயா? நீ பார்த்து வந்தாதா? எல்லாம் ஒரு பார்த்து வர்ற விட்டுட்டு வைக்கிறியாரா? எங்கடா வர்ற போயிட்டு? இல்ல சார், நான் சினிமாவுக்கு போயிட்டு இருக்கேன் சார். சினிமாவுக்கு? 1:45 மணிக்கு சினிமா இருக்கு. முன்னாடி போய் வரிசையில உட்காரலாம்னு போறேன் சார். அப்படியா? ஏதோ பண்றது உடம்பெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். யாராவது பாக்கெட் அடிச்சியா? ஐயா, அதை நான் இப்ப விட்டேன் சார். பாக்கெட்டை காமி. இல்ல சார், நான் சொன்னா கேளுங்க சார். காமிடா பாக்கெட். நான் அப்படி தப்பு பண்றேன் இல்ல சார். மணி ஆர்டர் பாரம், ஒரு கட்ட பணம் எழுதாது. எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி சார், எனக்கு பின்னாடி பிறந்தது சார் அந்த தங்கச்சி. இது முன்னாடி பிறந்த அக்காடா. அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க சார். அம்மா 1000 ரூபாய் கேட்டு அனுப்பிச்சாங்க. படாத பாடு விட்டு அனுப்ப போறேன் சார். அதுக்கு கஷ்டப்பட்டு நீ அனுப்புறியா? ஆமா சார். ஏய், ஒரு தங்கச்சிக்கு ஒரு அண்ணன் அனுப்ப வேண்டிய கடமைடாது. உடனே அனுப்பிடா போட. சரி சார். பாக்கெட்லாம் அடிக்கிறது இல்லையா? இல்ல சார். ஏய், போஸ்ட் ஆஃபீஸ் இங்கடா சார். நான் சாயந்தரம் அனுப்பிச்சிடலாம் சார். இல்ல இப்பவே அனுப்பு. இல்ல சார், சொன்னா கேளுங்க சார். நான் சாயந்தரம் மனசு மாறி போவோம். மணி 12 ஆகுது சார். 12:30 இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? இன்னைக்கு ரேசருக்கு போயிடுவியே? போக மாட்டேங்க சார். டேய் அனுப்பிடா. இல்ல சார், நல்லது செய்யணும் முடிவு பண்ணிட்டேன். அதை இப்பவே செய்யண்டா சார். நான் செஞ்சிடறேன் சார். நானும் கூடவே இருக்கிறேன், வாரம் அனுப்பிடா. இல்ல சார், நான் சொன்னேன்.
பார்க்க முடியாது சார். 25 ரூபா கொடுங்க சார். அதுதான் சார் நான் அதை மேக்கப் பண்ணிட்டு வந்து அனுப்பலான்னு பார்த்தேன். நீ பண்ற இல்ல சார் 25 இல்ல சார். பாருங்க வச்சுக்கிட்டேன் நான் வந்து அந்த பாக்கெட் அந்த பக்கத்துல பாக்கெட்டே அந்த பக்கம் பாருங்க சார். சார் 25 ரூபா சார். சார் இது ஏன் பணம் சார்? அந்த பணம் அது தங்கச்சிக்கு போறது சார். தங்கச்சிக்கு போறது இது தங்கச்சிக்கு போறது தான். 25 ரூபா ஒரு ரவுண்டாவே போய் சொல்லணும். அதே மாதிரி 25 கோடி கல்யாணம் நிக்கலாம். சார் 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 என்ன சார் விளையாடுறீங்க? டீ குடிக்க கூட காசு இல்ல சார். என்ன அது பணமா? ரசீது வச்சுக்க. ரசீது இது வீட்டுக்கு யாரெல்லாம் வராங்கன்னு போலீஸ் வாட்ச் பண்ணிட்டு அதனாலதான் இந்த கோலத்துல வந்திருக்கேன். நீங்க வேஷத்தை மாத்திக்க பின்பக்கமா கம்மி நிட்டலாம். எங்க கிரீடத்தை கைப்பற்ற எப்படி? அரபு நாட்டுக்காரனா இருந்தாலும் தேசியதான் வாழ்ந்து நான் தமிழ் பேசுறதுக்கு காரணம் இந்த பிரெஞ்சு நாட்டு பேரழகி சொஃபியா லாரன். இவங்க தமிழை கத்துக்கணுங்கிறதுக்காகவே இந்தியாவுக்கு வந்து அதை சுத்தமா கத்துக்கிட்டவங்க. பிரெஞ்சுக்கும் அரேபியாவுக்கும் என்ன கனெக்ஷன்? முதல்ல நாம பிசினஸ் பேசுவோமா? 1 minute. ஓகே. இவங்களை நான் சந்திக்கவே இல்லை. நான் சந்திச்ச 2 பேர் அண்ணன் தம்பி. மூத்தவங்க பேர் பச்சரிசா, இளையவன் பேர் பாபாசா. ஆனா அவங்க 2 பேருக்கு தமிழே தெரியாது. ஹால்ல என் பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்சது பிசினஸ் வச்சுக்கலாமே. ஓ எஸ். கமா வாங்க ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலாம். நோ நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும். என்ன ஒரு பிரெஞ்சு பேரழகி வந்து தமிழ் கத்துக்கிட்டாங்கிறது எங்களுக்கு எல்லாம் பெருமை இல்லையா? ஒரு பாடி ஹால்ல இருக்கிற தமிழர்களை எல்லாம் பெருமைப்படுத்தணும். Yes.
மறைந்து கிடக்கும் புதையல் மனதில் இருக்கும் கலைகள் விழுங்கும் தகுந்த வழிகள் மன்னன் மாளிகை விருந்தாய் வந்தோம் மர்ம நாவலின் முடிவை காண்போம் தேடி நாம் வந்தது தெரியும் நாள் வந்தது Happy வழங்கினேன் வாழ்த்துக்கள் ஒருத்தி வெளிச்சத்துல ஆடுனா அடையாளமே தெரியல. ஆம்பளையா பொம்பளையா? தம்பி, இத உன் கையால ரேகா எடுத்துக்கோ. ரேகா, என் தம்பி சொன்ன சொல்ல நிறைவேற்றுவாங்கிறத இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியும். எனக்கு யாரும் நன்றி சொல்ல வேண்டாம். ஆனா என் தங்கச்சியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். சோமு, இருந்த ஒரு பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. இனிமே குழப்பமே கிடையாது. ஆமா, கல்யாணியோட கல்யாணத்தை கல்யாணம் நடக்காதுமா. எங்க எப்படி சொல்றீங்க? அம்மா, நான் உத்தியோகத்துல ஜாயின் பண்ண பிறகு என்கிட்ட ஒப்படைச்ச முதல் கேஸ் நடந்த பஸ் கொள்ள. அந்த பொறுப்பை நிறைவேற்றாம என் வாழ்க்கையில ஒரு மங்களகரமான காரியம் நடக்கிறத நான் கொஞ்சம் கூட விரும்பல. ஒருவேளை குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா குறிப்பிட்ட தேதியில திருமணம் நிச்சயம் உண்டு. இல்லைன்னா எப்ப கண்டுபிடிக்கிறேனோ அதுக்கு பிறகுதான் திருமணம். அது சரி, பங்களாவுக்கு போனேன். வாட்ச்மேன் இந்த விலாசத்தை கொடுத்தான். அம்மா, இது யார் வீடு? இங்கேயே வந்திருக்கீங்க? இதுதாங்க என் பூர்வீக சொத்து. இங்க இருந்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு கூட இந்த சூழ்நிலை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நான் வரமா? உங்க பிள்ளைங்க வந்தா சொல்லிடுங்க. தூங்குறாங்க. அம்மாவுக்கு எப்படி இருக்கு? அவங்களுக்கு ஒண்ணும் வியாதி இல்ல. அவங்க எதையும் நினைச்சு கவலைப்பட்டு சாப்பிடாம இருக்காங்க. அந்த வீக்னஸ் தான். அதுக்காக தரையில படுக்க வைக்கணுமா? பெட் காலி இல்லைங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல காலி ஆயிடும். நோ, ஸ்பெஷல் ரூம் இருக்கா இல்லையா? இருக்குங்க. ஏர் கண்டிஷன் இருக்கு சார். அப்படின்னா உடனே ஏற்பாடு பண்ணுங்க ரூமுக்கு. கல்யாணி, இவங்க எவ்வளவு பணம் கட்டணுமோ கட்டி ஒரு ரூம் ஏற்பாடு. கல்யாணி, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். இந்த பாயே போதும். அம்மா, இப்ப நீங்க இருக்கு நிலைமையில தரையில படுத்தா சளி பிடிச்சிடுமா? எனக்கு சனியம் பிடிச்ச ரொம்ப நாளாகும். சளி பிடிச்சா என்னைக்கு சோத்தை சாப்பிட ஆரம்பிச்சேனோ அன்னைக்கே நான் சாக ஆரம்பிச்சேன். இன்னைக்கும் நாளைக்கும். அதுக்கப்புறம் நீ நிம்மதியா இருக்கலாம். ஓஹோ, எனக்கு அதுல இல்லமா நிம்மதி. உனக்கு முன்னாலேயே நான் போயிடுவேன். அதுலதான் எனக்கு நிம்மதி. பாத்தியாடா பஞ்சு, பாத்தியா அவன் என்ன சொல்லிட்டு போறான் பாத்தியா? அவன் திருந்தணும் நினைச்சானே நான் அப்படி பேசினேன். சாகணும்னு சொல்லிட்டு போறானே. அம்மா, சோமுவோட குணம் உங்களுக்கு தெரியாதா? கோபத்துல எது வேணாலும் பேசுவான். கல்யாணியோட கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், அப்புறம் பாருங்க சோமு எவ்வளவு நல்லவன் ஆகிறான்னு. பஞ்சு, கல்யாணம் நடக்காதுப்பா. ஏமா அப்படி சொல்றீங்க? சோமு தான் திருடன்னு சுந்தர் கிட்ட யாருமே சொல்ல போறது இல்ல. சோமுவை பிடிக்காம சுந்தரம் கல்யாணம் செஞ்சுக்க போடுது. பிடிச்சாலும் திருடன்னு தெரிஞ்சு இது கல்யாணம் நடக்காது. இந்த நிலைமையை நான் யார்கிட்ட போய் சொல்லுங்க? சுந்தருக்கு வேண்டியது திருட.
போலீஸ் ஸ்டேஷன். ரமணா பேங்க்ல கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. உடனே வாங்க. இதுக்கு முன்ன எந்த ஜெயில இருந்த? இது வரைக்கும் நான் ஜெயிலுக்கே போனதில்லை. உண்மையை சொல்லு. பஸ்ல கொள்ளடிச்சவன் நான் தான். ஹலோ மிஸ்டர் சோமு. ஹலோ மிஸ் ரேகா. பாத்தீங்களா, நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காட்டாலும் உங்க பொருளை கைப்பற்றி கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். வெயிட் மிஸ்டர், பஸ்ல கொள்ளையடிச்ச பொருளை எங்க வச்சிருக்கீங்க? என்கிட்ட எதுவுமே கிடையாது. என் கூட்டாளிங்க என்னை ஏமாத்து போயிட்டாங்க. யூ டோன்ட் வரி கான்ஸ்டபிள். எஸ் சார். Nothing but a fact. அந்த பொருள் என்கிட்ட இல்ல. என்ன ஏமாத்தாங்க. ஆமா. வெயிட் வெயிட். ஓடி போற தம்பி திரும்பி வந்தான். கூட பிறந்த அண்ணனை காட்டி கொடுத்தா. தங்கச்சியை வாழ விடாம செஞ்சான். உலகத்தில் இருக்கிறவனுக்கு காரி துப்புறதை விட அவன் திரும்பி வராமல் இருக்க நல்லது இல்லையா? சுடு. இதோட என் நல்ல எண்ணங்களை சுட்டு பூசிக்கிறேன். திருட்டுக்கு சொந்தக்காரன் நீ இல்ல, இந்த குரலுக்கு சொந்தக்காரன் நீ. உண்மையை சொல்லு. யாரும் உங்க அண்ணன்? எனக்கு அண்ணனே கிடையாது. என்னது, யாரோ பஞ்சுவா உன் தம்பியா? அவனை போய் போலீஸ்காரங்க அடைச்சு வச்சிருக்காங்களா திருடன்னு? என்னப்பா இது கதை கப்பி ரோட்ல போகுது? ஆமாண்டா, என் தங்கச்சி கல்யாணத்துக்காக என் தம்பி செய்யற தியாகம்டா இது. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எங்கன்னு தான் சொன்னான். அவன் உன்னை என்ன ஏமாத்திட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊரை விட்டே போறான். என்ன சொல்ற நீ? ஆமாண்ணே, உன்கிட்ட கொடுத்தது உண்மையான கிரீடம் இல்ல, ஒரிஜினல் மாதிரியே போலி ஒண்ணு செஞ்சு வச்சிருந்தான். அதைத்தான் உன்கிட்ட கொடுத்தான். யூ ஷட் அப். எனக்கு தெரியும் உனக்கு ஒரு அண்ணன் உண்டு, ஒரு தங்கச்சி உண்டு. உண்மையை சொல்லு. எனக்கு அண்ணனும் கிடையாது, தங்கையும் கிடையாது. என்னண்ணா இது அநியாயம்? எனக்காக உங்க வாழ்க்கையை பாழாக்கிக்கிறீங்களா? அப்பேற்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. அவர் சொல்றது நம்பாதீங்க. அவர் திருட இல்ல, என் கூட பிறகு அண்ணன் பஞ்சு. சபாஷ். தேங்க்யூ கல்யாணி. கல்யாணி பஞ்சுக்கு அண்ணன் சோமு. அப்போ சோமு தான் திருடன். இங்க தெரியலண்ணா. அதுக்காக நீ பயப்படாது. உன் அண்ணன் திருடுங்கிறதுக்காக நான் உன்னை வெறுத்து ஒடிக்க மாட்டேன். நீயே என்னை இப்படி ஏமாத்துறேன். நான் உன்னை ஏமாத்தணுங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது. நான் யாருகிட்டையும் ஏமாறக்கூடாதுங்கிறதுதான் என் நோக்கம். வியாபாரம் முடிஞ்சு போச்சு. இதை ஒப்படைச்சிட்டு பணத்தை வாங்க போயிட்டு இருக்கேன். உன்னை போக விட மாட்டேன். என் விஷயத்துல தலையிட்டா உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன். சீக்கிரம் வண்டி எடு. வேகமா ஓட்டி, வேகமா. லெஃப்ட் சைட் திரும்ப, லெஃப்ட் சைட். உன்னதானே
நீயா? நான் தான். லெஃப்ட்லயும் திரும்ப முடியாது, ரைட்லயும் திரும்ப முடியாது. உன்னை எங்க கொண்டுட்டு போகணும்னு எனக்கு தெரியும். ஏய், நான் சொல்றபடி ஓட்டு. இல்ல உன்னை சுட்டு கொல்லிடுவேன். நிறுத்துங்க. அதோ சோமு போறான். எல்லாருக்கும் தெரியும். கீப் குவைட். அம்மா, நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்லி ஒரு கெட்டவனை நம்பினேன். கடைசியில் அவனும் என்னை ஏமாத்திட்டான். பொறுமையாவும் நேர்மையாவும் நடந்துக்கிட்டா நல்லதுக்கும் காலம் உண்டு. இப்ப நான் உணர்றேம்மா. அம்மா, நான் இனிமே தப்பே செய்ய மாட்டேன். உசுரோட இருந்தா உனக்கு ஒரு குறையும் வராதுப்பா. உங்க அம்மா பக்கத்திலேயே இருக்கேன். நீ தைரியமா இருப்பா. அம்மா, என் மேல கோவத்தை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல தரையில படுத்துக்காதீங்கம்மா. கட்டில படுத்துக்கிறீங்களா? படுத்துக்கிறேன்ப்பா. தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறீங்களா? வைக்கிறேன்ப்பா. அம்மா, என்ன மன்னிச்சிடுறீங்களா? மன்னிச்சுட்டேன்ப்பா. ஏப்பா அப்படி எல்லாம் பேசுறேன்? என் பிள்ளைக்கு எப்படி இருக்கு? ஐயா, என் பிள்ளை கெட்டது இல்லையா? ஏதோ சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து தவறு செஞ்சுட்டான். அவனுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஜெயில வேணாலும் போடுங்க. அவன் உயிரோடு இருந்தா போதும். ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அவனை எப்படியாவது பழைக்க வைக்க சொல்லுங்க. I'm so sorry.